மிகுந்த ஜபத்தோடு காலையில் நிற்கிறேன். நேற்று முந்தின நாள் விருதுநகர் ஊழியர் கூடுகையில் பேசினேன். அங்கே வந்தவங்க யாராங்க இருக்கிறீங்களா? செய்தியை மாற்றிப்பேன். அது கூட புரிய மாட்டேங்குது. அங்கே வந்தவங்க யாராங்க இருக்கீங்கன்னு கேட்டேன். விருதுநகர் அதை பரவாயில்ல, யாரோ ஒருத்தர் கை தூக்கினீங்க, பரவாயில்ல. நீங்கள் வந்தீங்களோ, பரவாயில்ல. திரும்ப பிரசங்க கேட்குற வாய்ப்பு உங்களுக்கு வராது. நன்றி. என்னை அழைத்த தலைவர்களுக்கு நன்றி. என்னுடைய இங்கே இருக்கிற எல்லா நிர்வாக குழுவுக்காக நன்றி. அதாவது இன்றைக்கி பிரசங்கியார் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. ஆனாலும் இதற்கு மத்தியில் என்ன அழைச்சிருக்கீங்க பார்த்தீங்களா? ரொம்ப நன்றி. ரொம்ப ஜெபம் பண்ணேன். ஆண்டு எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, யோபின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். திரையில் கூட பாயிண்ட்ஸ் போடுவாங்க. என்ன பாருங்க எல்லாரும். ஊழியக்கார் மீட்டிங்கில் பிரசங்கம் பண்ணுறது கொல்லந்தெருவில் ஊசுவிக்கிற மாதிரி. புரியவே இல்லை. ஊழியர் மீட்டிங்கில் பிரசங்கம் பண்ணுறது கொல்லந்தெருவில் ஊசுவிக்கிற மாதிரி. எத்தனை பேர் தமிழ் புரியுது? அந்த புக்கை கீழே வச்சுருங்க. ரைட். அதாவது அவனே உற்பத்தி பண்ணுறான். உற்பத்தி பண்ணுற எப்படி வாங்குவான்? ஒன்று சொல்லட்டுமா? கவனிங்க. கற்றுக்கொள்ள ஆசை இல்லாத ஒரு ஊழியனுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு தகுதி இல்லை. ஒரு ஆமையை கூட சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். A leader is a learner. A leader is a learner. We learn every day through mistakes, through people, through circumstances, through the Holy Spirit. ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ளுகிறோம். ஏறக்குறைய 55 ஆண்டுகளாக இந்த வேதத்தை வாசிக்கிறேன். ஒரு சின்ன முகவுரை. இதுவரை இந்த யூடியூப்பில் ஒரு 7200 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். மக்கள் பார்க்குறாங்களோ இல்லையோ, என்னைக்காவது ஒரு நாள் இது பயன்படும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? வேதம் சொல்லுகிறது 87ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் இந்த வார்த்தை இப்படி இருக்குது. 87:5. யாராவது வாசிப்பீங்களா? வசனம் போடுவீங்களா? 87:5. சீயோனை குறித்து அதில் உங்கள் பேரை போட்டுங்க. whoever you are and whatever you are. நீங்கள் யார் வேணுமா இருக்கலாம். கவனிங்கள். உங்கள் பேரை குறித்து இன்னான் பிறந்தான், வளர்ந்தான், ஊழியம் செய்தான் என்று என் மரணத்துக்கு பிறகு சொல்லப்படும். எத்தனை பேர் நம்புறீங்க? சொல்லுவீங்களா? இன்னான். உங்கள் பேர் ஸ்டீவன் தேவகுமாரை குறித்து, வேர் ஐ born, வேர் ஐ live, வேர் ஐ ministry சொல்லுங்க. எனக்கும் ஏதாவது என் காலத்திலும் சொல்லப்படும், என் காலத்துக்கு பிறகும் சொல்லப்படும். ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? அவர் லைஃப் ஷுட் பி worth to read or write. If not, it is a total vain. தமிழில் சொல்லுகிறேன், நம்முடைய மரணத்துக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை பேசப்பட வேண்டும், இலையில் எழுதப்பட வேண்டும். ரெண்டுமே நடக்கலைன்னா நம்முடைய வாழ்க்கையே வேஸ்ட். புரியுது? ஆமீன்னு சொல்லியிருப்பீங்க. சில பேர் ரொம்ப பெக்யூலியராக இருக்கிறீங்க. அதாவது சுந்தரையா ஒன்று சொன்னார். ஒரு ஊழியன் சபைக்குள்ளே வரும்போது, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், அறிவாளியாக இருந்தாலும், செருப்பு கழட்டி போட்ட இடத்துலையே உங்கள் அறிவு, அனுபவம், திறமை எல்லாம் கழட்டி போட்டுட்டு ஜஸ்ட் கம் as a child of God. You may be a well-known speaker, doesn't matter. திரும்ப சொல்லுகிறேன், கற்றுக்கொள்ள உங்களுக்கு ஆசை இல்லாத உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை கற்றுக் கொடுக்க உரிமை இல்லை. இன்னொரு சொல்லுகிறேன், இங்கே என்னெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களோ அதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை திருப்பி உங்களுக்கு செய்யப்படும். புரியவே இல்லை. Every deed as a seed. என் ஒவ்வொரு செயலும் ஒரு விதை. How you sit. இதே மாதிரி விசுவாசி சண்டையில் உட்காந்துருப்பான். நீ டென்ஷன் ஆகிடுவீங்க. அப்போ ஆண்டு சொல்வார், இப்படி தான் அங்கே நீ உட்கார்ந்துருந்த. புரியவே இல்லை. ஒவ்வொரு செயலும் ஒரு விதை. சொல்லுங்க எல்லாரும். Even the way I sit, it is an attitude. கவனிங்க. நீங்கள் யார் வேண்டுமா இருக்கலாம், doesn't matter. நீங்கள் மிகப்பெரிய ஆளாக இருக்கலாம், அதெல்லாம் முக்கியம். when you come to the presence of God, you are nothing. ஆமென் சொல்வீங்களா? நான் இங்கே வரும்போது நான் ஒன்றுமே இல்லை. கவனிங்க, அவர் தான் பெரியவர். அந்த எண்ணெய் என்னைக்கு வருதோ அதுதான் கர்த்தர் பயன்படுத்துவதற்கு பெரிய காரணம். டாக்டர் பில்லிகிராம் கிட்ட கேட்டாங்களாம், ஆண்டவர் பயன்படுத்துவதற்கு என்னையா தகுதி வேணும்னு கேட்டாங்களாம். அவர் டாக்டர் பில்லிகிராமன் சொன்னாரா, நான் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லாதான் அவனுடைய தகுதினாராம். புரியவே இல்லை எனக்கு. இப்போ யாரை பார்த்தாலும் டாக்டர், யாரை பார்த்தாலும் பிஷப்பு. டாக்டர் அதிகமாகிட்டாங்க, நர்சஸ் குறைஞ்சிட்டாங்க.
எவ்ரிபடி இஸ் a டாக்டர். 5ஆம் கிளாஸ் படித்தவர் கூட டாக்டர் ஆகிட்டார். கையெழுத்து கட்டம் போட்டு கையெழுத்து போடுறார் ஒரு டாக்டர். அவர் புரியவே இல்லை. அதிகப்படியான அறிமுகம் ஆபத்து. புரியவே இல்லை. Familiarity will destroy God's authority. அறிமுகம் அவசியம், அதிகப்படியான அறிமுகம் அவசியம் இல்லை. கடந்த வாரத்தில் ஒரு கூடுகை, அதில் மன்னிக்கணும் தப்பாக இருந்தது, நான் மேடையில் இருக்கிறவங்க பிரசங்கம் பண்ண சொன்னால் என்னோட பேசுகிறாரு. என்ன இவர் பேசுவாருன்னு சொன்னேன். அவர் கூப்பிட்டு சொல்கிறாரு, பிஷப் டாக்டர்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாரு அந்த அறிவிப்பில். இது முக்கியமா? அது ஒரு சின்ன கூடுகை. இதில் இவர் பேசுவார், நான் தான் எழுதி கொடுத்தேன். இவர் இப்போ ஜெபிப்பார்னு சொன்னேன். அவர் அந்த அறிவிப்பாளர் கூப்பிட்டு சொல்கிறாரு, ரெவரண்ட் டாக்டர் பிஷப்னு என் பேரை சொல்லுங்கன்னு. ஹலோ, பரலோகத்தில் தான் கூட வராது, நம்முடைய கேரக்டர் மட்டும்தான் வரும். அவன் சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க, நத்திங் வில் கம், ஒன்லி த டீட் வாட் ஐ ஹவ் டன் ஃபார் காட். ஆண்டவருக்கு என்ன பண்ணணும் அது மட்டும் தான் என் கூட வரும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? என் பட்டங்கள் வராது, என் பதவிகள் வராது, வாட் ஐ அச்சீவ் அது கூட வராது. நான் ஆண்டவருக்காக செஞ்ச சின்ன சின்ன காரியங்கள் வரும். அந்த வசனத்தை படித்து பார்த்தீங்களா? அந்த 5ஆம் வசனத்தில் சொல்லப்படும். சொல்லுங்க எல்லாரும், சத்தமாக சொல்லுங்க. ஒரு சின்ன கேள்வி, உங்கள் விசுவாசங்களை பற்றி என்ன சொல்லுவார்? ஒரு சொல்கிறாரு, எங்கள் பாஸ்டர் மேடையில் பாஸ்டர் ஐயா கீழே இறங்கி வந்தால் என்னோட ஒரு மோசம். எத்தனை பெரிய சாட்சி. திரும்ப சொல்லுகிறேன், வார்த்தைகள் முக்கியம் அல்ல, நம்முடைய வாழ்க்கை முக்கியம். ஆக்ட் ஸ்பீக்ஸ் louder than the word. வார்த்தைகள் முக்கியம் அல்ல, வார்த்தைகள் ஜாலங்கள் முக்கியம் அல்ல. அதை எல்லாரும் பேசுகிறாங்க. இலக்கியவாதி பேசுகிறார், அரசியல்வாதி பேசுகிறார், இன்னைக்கு சொற்பொழிவாளர்லாம் பேசுகிறாங்க. அது முக்கியம் அல்ல. அவளுக்கு வார்த்தை இருக்கிறது, நம்மிடத்தில் வாழ்க்கை இருக்கிறது. சொல்லுங்க, வார்த்தையா வாழ்க்கையா? சொல்லுங்க, வார்த்தைகள் முக்கியம் அல்ல, வாழ்க்கை தான் முக்கியம். ஆக்ட்ஸ் ஸ்பீக்ஸ் louder than the word. இந்த நாளினுடைய செய்தி யோபின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தை உங்களோடு திருப்பிக் கொண்டு அன்பாய் கேட்கிறேன். திரைகளை பாருங்கள். செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், உறவா ஊழியமா? நீங்க தான் பதில் சொல்லணும். உறவா ஊழியமா? ரிலீஜியஸ் ஆர் ரிலேஷன்ஷிப்? உறவு முக்கியமா, ஊழியங்கள் முக்கியமா? திரும்ப சொல்லுகிறேன், ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, ப்ரையாரிட்டிஸ் அண்ட் ப்ரையாரிட்டிஸ். அதாவது எல்லாம் முக்கியம், முக்கியங்களில் அவரோடு இருக்கிற உறவு முக்கியம். ஒன்று சொல்லட்டுமா? உறவுகளே இல்லாமல் ஊழியம் செய்ய முடியும். தமிழ் புரியல. உறவுகளே இல்லாமல் மெக்கானிக்கல் ஆயிடுச்சு. மேடையில் போனால் அந்நிய பாஷை, ஏதோ 2 வார்த்தை. நிறைய பேரை பார்க்குறேன், சனிக்கிழமை சாயங்காலம் அன்னைக்கு தான் ஆவியானவர் இறங்குறாரு. புரியவே மாட்டேங்குது. சனிக்கிழமை சாயங்காலம் தான் தெளிதன் துளிகள், ஞானப்பால், அந்த கண்கார்டன்ஸ், இந்த கண்கார்டன்ஸ். அப்புறம் பார்த்தா அடுத்த நாள் சண்டே சர்வீஸில் கண்ணீர் விட்டான், கண்ணீர் விட்டான், கண்ணீர் விட்டான். அதை கேட்டு அவன் கண்ணீர் விட்டான். சென்னையில் ஒரு பிரபலமான ஒரு போதகரை நான் சந்தித்தேன். இஸ் மை மென்டோர். அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் எப்படியா நீங்கள் செய்தி ஆயத்தம் பண்ணுறீங்க? அவர் சொன்னார், ஞாயிற்றுக்கிழமை செய்திக்கு நான் திங்கட்கிழமை காலையில் அமர்கிறேன். வாட் அபவுட் யூ பாஸ்டர்? ஞாயிற்றுக்கிழமை செய்திக்கு நான் திங்கட்கிழமை காலையில் நான் தேவ சமூகத்தில் அமர்கிறேன். வாட் அபவுட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? திரும்ப சொல்கிறேன், ஹலோ, ஊழியங்கள் முக்கியம் அல்ல, உறவுதான் முக்கியம். உறவுகள் இருந்தால் ஊழியங்கள் வளரும். திரும்ப திரும்ப இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், உயரங்கள் முக்கியம் அல்ல, ஆழங்கள் முக்கியம். ஆழத்துக்கு நீங்கள் போனால் உயரத்துக்கு உங்களை கொண்டு வருவார். நம்ம சொல்கிறோம், இவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறாங்க, BMW, ஆடி எல்லாம் வச்சுருக்கிறாங்க. ஆனால் அவங்க போன ஆழத்தை பார்த்தீங்கன்னா, உலகம் உயரத்தை பார்க்கிறது, பரலோகம் ஆழத்தை பார்க்கிறது. மேல் நோக்கி வளர்கிற ஒவ்வொரு தாவரங்களுமே கீழ் நோக்கி வளர்கிறது. இன்னும் யார் வேணால் எடுத்துக்கலாம். ஒரு ஃபாதர் எடுத்துங்க, ஒரு மோகன்சி எடுத்துங்க, whoever you are, அவருடைய ஆழங்கள் அதிகம், எனவே தான் உயரம் அதிகம். உயரத்தை பார்த்து பெருமூச்சு விடுறோம், ஆனால் த கமிட்மெண்ட், அவருடைய அர்ப்பணம், அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அவர் செலுத்தின தியாகங்கள், கிரயங்கள், அதெல்லாம் உலகம் பார்க்கறது இல்லை. உலகம் உயரத்தை பார்க்குறது. சின்ன கேள்வி கேட்குறேன், நீங்கள் பழகிற ஊழியரோட பழகிறீங்களே, உயரத்தை பார்த்து பழகிறீங்களா, ஆழத்தை பார்த்து பழகிறீங்களா? அப்படியா? உண்மையாக, நிச்சயமாக, சத்தியமாக உங்கள் மனசாட்சி ஆமேன்னு சொல்லுதா?
நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்போ இவர் உயரத்தில் இருக்கிறாருன்னா நான் என்ன விரும்ப தெரியுமா? அது அவரோட ஒட்டிக்கொள்ள விரும்புகிறேன். வசனம் எங்க இருக்கு தெரியுமா? அந்த வசனம் எங்க இருக்குது? ஒட்டிக்கொண்டான். லூக்கா 15 பின்னாடி யாரும் ரொம்ப சொல்றாங்க. ஒட்டிக்கொண்டான். ஒட்டிக்கொண்டவனுக்கு பன்றிகள் தின்னது தவிடு தான் கிடைச்சது. புரிஞ்சா சரிதான். தமிழ் புரியல. இப்போ இந்த ஐயா இருக்கிறார், போயிட்டாரா? ஓ, பின்னாடி போயிட்டார். See, everybody want to associate with him because அவர் நல்ல அவங்க தன்னை கழி கூற விரும்புகிறார்கள். அவர் நல்ல தன்னை பெரியவனாக்கிடுறாங்க. அவங்க பெரியவங்களை ஆக்கிடுவார், இவங்க டம்மி ஆக்கிடுவாங்க. புரியவே இல்லை உங்களுக்கு? இல்லை. இப்போ உங்களோட ஒருத்தர் பழகிறாருன்னா அதாவது அவர் தன்னை பெரிய ஆள் ஆக்கிடுவார், உங்க டம்மி ஆக்கிடுவார். எத்தனை பேர் புரியும் தெரியல. ஐயாவுக்கு நல்லா புரியும். ஐயாவுக்கு நல்லாவே புரியும். ஐ ஒர்க் வித் அ கிரேட் மேன் ஆஃப் காட். ஒரு தேவபணியோடு நான் 16 ஆண்டுகள் பணியாற்றினேன். 16 ஆண்டுகள் A to Z நான் தான். இது மிகப்படுத்த விளம்பரங்கள் அல்ல. ஐ லேர்ன், ஐ நோ எவ்ரிதிங். நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, வசனத்தெல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? யோபின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் கூட போடுவாங்க. எல்லாரும் சேர்ந்து படிங்க. கொட்டை எழுத்துல போடுறாங்க. ஐயா கொஞ்சம் ஒரு மணி நேரம் நீங்களும் ஆண்டவரும் ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு தெரியும், இங்க இருக்கிற அத்தனை பேர் ஸ்காலர் தான். ரெண்டு பார்க்குறீங்க. யாரை கேட்டாலும் 2 டாக்டர் போட்டு வச்சிருப்பீங்க, புரியவே மாட்டேங்குது. ஒரு பிஷப்பாக இருப்பீங்க, ஏகப்பட்ட பிஷப் இருக்கிறீங்க. அது நல்லது. அதை விட அவரோடு இருக்கிற உறவு நல்லது. இன்னொன்று சொல்ல நம்புகிறேன், எவனுக்கு கற்றுக்கொள்ள ஆசை இருக்கிறதோ அவனுக்கு தேவன் கற்றுக் கொடுப்பார். ஃபார் அ வில்லிங் ஸ்பிரிட், அந்த கற்றுக்கொள்ளுகிற ஆசை இருக்குமேயானால் தேவன் கற்றுக் கொடுக்க ஆயத்தம். சொல்லுங்க, அவர் கேட்க ஆயத்தம். சத்தமா அவர் சொல்லுவார், நான் பேச ஆயத்தம். வசனம் சொல்லட்டுமா? இந்த வசனம் முன்னாலே ஆபகுக் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபகுக் 2:2. ஆபகுக் 2:2. ஆபகுக் 2:1. ஆபகுக் 2:1. இவர் ஒரு தேவ மனிதன், இவர் ஒரு தீர்க்கதரிசி. நல்லா கவனிக்கணும். இவருடைய வார்த்தையை கேட்க 1000 பேர் இந்த கியூ. ஒரு தீர்க்கதரிசி, அநேகர் கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறவர். ஆனால் அவர் சொல்றாரு நான் இல்லை, என்னோட சொல்லுவீங்களா ப்ளீஸ்? சொல்லுங்க. நான் என் காவலிலே தரித்து என் அரணியில் நிலை கொண்டு இருப்பேன். அவர் என்ன சொல்லுவார் என்று கவனித்து கேட்பேன். அவர் கண்டிக்கும் போது நான் மறு உத்தரவு சொல்லுவேன். சொல்லுவீங்களா? உங்க தலைமையில கை வைங்க. ரொம்ப பேசுற மாதிரி தெரியுது. சொல்லுங்க. நான் என் காவலிலே தரித்து என் அரணிலே நிலை கொண்டிருப்பேன். ஆங்கிலத்தில் ஐ வில் ஸ்டாண்ட் ஃபர்ம். சொல்லுங்க. நான் என் காவலில் என் அரணில் தரித்திருப்பேன். எல்லாம் உங்க காது பிடிச்சு சொல்லுங்க. அவர் எனக்கு என்ன சொல்லுவார்? என்ன பார்த்தீங்களா? எவ்வளவு பெரிய தேவ மனிதன், ஒரு தீர்க்கதரிசி. 1000 பேருக்கு தீர்க்கம் சொல்றாரு. அவர் பாட்டு எல்லாரும் பாடுறோம், அத்திமரம் துள் விழாமற் போனாலும். ஆனால் அவர் சொல்றாரு, அவர் எனக்கு என்ன சொல்லுவார்? எல்லா வார்த்தை சொல்லுவீங்களா? அடுத்து இன்னொன்று சொல்றாரு, அவர் என்னை கண்டிக்கும் போது. ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், how many of you willing to correct? எத்தனை பேர் நீங்கள் திருத்தப்பட வேண்டும் என்று விரும்புறீங்க? உண்மையா? நீங்க என்ன சொல்றது? ஒன்றும் இல்லை, ஒரு விசுவாசம் கரெக்ட் பண்ணுங்களேன், அடுத்த நாள் அவன் இன்னொரு சபைக்கு போயிடுறான். புரியுதா உங்களுக்கு? இங்கே ரெசிஸ்டண்டாக இருக்கிறான், அங்கே போன அசிஸ்டண்ட் ஆயிடுறான். புரியவே மாட்டேங்குது. இங்கே ரெசிஸ்டண்டாக இருக்கிறான், அங்கே போன உடனே இங்கே பில்லராக, இங்கே கேட்டர் பில்லராக இருக்கிறான், அங்கே போன பில்லர் ஆயிடுறான். இன்னைக்கு யாரையும் கரெக்ட் பண்ண விரும்புறதே இல்லை. உண்மைதானே? ஒரு பையனை கரெக்ட் பண்ணுங்க, புரியுதா உங்களுக்கு? ஒரு விசுவாசி கரெக்ட் பண்ணி பாருங்களேன், அவன் சொல்றான் நான் வேற மாதிரி பிரதன்றான். நான் அடிக்கடி சொல்லுவேன், நைஸ் ஜாப் பட் நாஸ்டி ஜாப். புரிந்தவர்கள் ஆமீன் சொன்னா புரியும். நல்ல வேலை ஆனால் கேவலமான வேலை. எப்படி தெரியுமா? சின்ன பிரசங்கம் பண்ணா சரக்கில்ன்றான், பெரிய பிரசங்கம் பண்ணா அறுக்கிறோன்றான். புரியுதா உங்களுக்கு? பணத்தை பற்றி பேசுனா பணப்பேன்றான், பேசலைன்னா எங்கேதோ வருதுன்றான். பாவத்தை பற்றி பேசுனா அனுபவம் பேசுதுன்றான், பேசலைன்னா அவர் எப்படி பேசுவாருன்றான். நல்ல சட்டை போட்டா நம்ம காணிக்க காசு பேசுறான்றான், கொஞ்சம் கசங்கி போன சட்டை போட்டா வேஷம் போடுறாருன்றான். இப்படிலாம் சபைக்கு வரக்கூடாதுறான், நான் வேற மாதிரி பிரதர்ன்றான். வாழ்வதா சாவதா?
அதுக்கு மத்தியில் நம்ம வாழறமே பெரிய காரியம் இல்லையா? வில்லன்களுக்கு மத்தியிலும் வில்லிகளுக்கு மத்தியிலும் கர்த்தர் வச்சிருக்கிறார். முட்களுக்கு மத்தியில் வச்சிருக்கிறாரு இல்லையோ, வில்லன்கள் மத்தியில் வச்சிருக்கிறார். வில்லன்கள் இல்லா சபைகள் இல்லை, வில்லிகள் இல்லா சபைகளே இல்லை. வில்லன்களை சமாளிக்கலாம், வில்லிகளை சமாளிப்பது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒன்று, அந்த வில்லன் எடுக்காதுன்னு சொல்லாதீங்க. தெரியாத பிசாசை விட தெரிஞ்ச பிசாசே பரவாயில்லை. இந்த வில்லன் போனால் இன்னொரு சூப்பர் வில்லன் வருவான். வில்லன் இல்லை என்றால் கதாநாயகனுக்கே மதிப்பில்லை. You want to be a hero, you have to face the villain. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இங்கே இருக்கிற மேடையில் கேட்குறேன், ஐயா கிட்ட கூட, ஒரு நல்ல பெரிய தேவ மனிதர், எல்லா சபையும் அதிருப்தியாளர் இருக்கிறாங்க. அதிருப்தியாளர்கள் எல்லா சபையிலுமே இருக்கிறாங்க. வெளியே சொல்ல மாட்டாங்க, சமயம் தேடுவான். ஒருத்தன் எழுந்தானா 10 பேர் எழுந்துப்பான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதுதான் கர்த்தர் உருவாக்குற இடம். ஆமென் சொல்லுங்க. there's a place where God wants to make you. திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த வில்லனை எடுங்க, அந்த வில்லி எடுங்களேன்னு சொல்லாதீங்க. இந்த வில்லனை வச்சே என்ன நடத்துங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா இவன் போனா இன்னொரு பெரிய வில்லன் வருவான். அவனை படிச்சு அவனை இப்போ நம்ம கரெக்ட் பண்றது, இது தெரிஞ்ச பிசாசு, அது தெரியாத பிசாசு. அதோட டீல் பண்றதுக்கு அதுக்குள்ள நமக்கு 10 அடைப்பு வந்துடும். உங்களோட பேசுகிற எனக்கு 10 அடைப்பு இருந்துச்சு. எனக்கு 5 வெயின்ஸ் போட்டுக்குது உள்ள. என் டாக்டர் பார்த்து கேட்டார், நீங்கள் குடிப்பீங்களான்னு கேட்டார். நான் சொன்னேன், ஐம் பாஸ்டர்னு. ஸ்மோக் பண்ணுவீங்களான்னு கேட்டார். ஐம் பாஸ்டர்னு. நம்ப முடியலன்னாரு. அப்போ சொன்னார் அவர், அப்போ சொன்ன தெரியுமா, வெளியே சொல்ல முடியாத மன அழுத்தங்கள் உள்ள பிளாக் ஆகிடுமா. புரியவே இல்லை. ஒவ்வொரு ஊழியனுக்குமே ஒரு ஊழியனின் பாரமும் ஊமையின் கனமும் ஒன்று. ரெண்டுமே சொல்ல முடியாது, சொன்னால் யாருக்கும் புரியாது. இது உங்களுக்கு புரியல. ஊமையின் கனவும் ஊழியனின் பாரமும் ஒன்று. ரெண்டுமே சொல்ல முடியாது, சொன்னால் யாருக்கும் புரியாது. நீங்கள் பார்க்குறீங்க, இவங்கெல்லாம் மேடையில் உட்காந்துருக்கீங்களே, ஒயிட் அண்ட் ஒயிட்டில், இவங்க தான் பார்க்க தான் சக்கரவர்த்தி, இவர்கள் பலர் மெழுகுவர்த்தி. புரியவே இல்லை. ஆனால் ராஜா இருக்கிறீங்களா? பைபிளே காணுமே. நான் வரும்போதே கேட்டேன், நீங்கள் வருவீங்களான்னு கேட்டேன். ரைட். ஒரு ஊழியக்காரன் பிரசங்கம் பண்ணுற சந்தோஷமாக இருக்கு, நிறைய பிரசங்கம் பண்ணுற நேரம் தான். அதையும் அவங்க மனைவி அங்கேருந்து முறைச்சி பார்த்தா அந்த சந்தோஷம் கூட போயிடும். புரியவே மாட்டேன்தில்ல. அதனால் கவனிங்க, ஒரு ஊழியம் பண்ணுறது ரொம்ப பாடு. கலெக்டர் உத்தியோகம் பண்ணலாம், ஆனால் கர்த்தருடைய ஊழியம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். என்ன பார்க்குறீங்க அப்படி? புரியுதா உங்களுக்கு? நாங்கள் கவருக்காக ஊழியம் செய்யலை, அவருக்காக ஊழியம் செய்கிறோம். நீங்கள் நினைக்கிறீங்க, யாரை பார்த்தாலும் நீங்கள் என்ன தெரியுமா, இப்போ அவரை பார்க்குறீங்க, டட்லி ஐயாவை பார்க்குறீங்க, அவரை மாதிரி ஆகிடலான்னு. அவர் பட்ட பாடில் பாருங்களேன். நாங்கள் அத்தனை பேருமே வி ஆர் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் தான். என்னடி பார்க்குறீங்க? இங்கே இருக்கிற அத்தனை பேரும், அதாவது -0 தான் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. இந்த சபையை நீங்கள் பார்க்குறீங்களே, இட் ஸ்டார்ட் வித் -0. எல்லாருமே கவனிங்க, நம்ம அம்பானியாக பிறக்கலை, ஆனால் அம்பானிக்கு இணையாக கர்த்தர் மாற்றிருக்கிறார். அடிக்கடி நான் சொல்லுவேன், அம்பானி மகனாக இருப்பதை விட ஆண்டவரின் மகனாக இருப்பது ஆசீர்வாதம். அமெரிக்காவின் ஜனாதிபதி சொல்லப்படுவதை விட ஆண்டவரின் ஊழியர் என்று சொல்லப்படுது ஆசீர்வாதம். ஒரு ஆமீன் கூட வர மாட்டேந்தியா? நீங்கள் மறைச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு கிருபை போயிடும், எனக்கு என் கான்சன்ட்ரேஷன் போயிடும். ஒரு ஆமீன் சொல்லுங்க, ஒரு ஆமீன் சொல்லுங்க. எங்களை உற்சாகப்படுத்தல. Bless the Lord, I receive the word. அந்த வார்த்தை ஏற்றுக்கொள்கிறேன், அது என் வாழ்க்கையில சொந்தமாய் மாறும். எல்லாரோடு சேர்ந்து படிக்கலாமா? எல்லாம் அந்த வார்த்தையை படிங்க. நீர் அவரோடு, சத்தமா சொல்லுங்க, நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு போட்டுருப்பாங்க நினைக்கிறேன். தமிழை போடுறீங்களா? உறவா ஊழியமா? இது முக்கியம். உறவு, அதாவது ஊழியம் முக்கியமா, உறவு முக்கியமா? இன்னும் சொல்லட்டுமா? அதாவது உறவே இல்லாமல் ஊழியம் செய்ய முடியும். இது புரியுது? உறவே இல்லாமல், ஜெபமே பண்ணாம, வேதமே வாசிக்காம, ஒண்ணுமே பண்ணாம ஊழியம் பண்ணலாம். எவ்வளோ பேர்? there are some people. திரும்ப சொல்லுகிறேன், ஆண்டவர் ஊழியத்தை விரும்பவில்லை, உறவைத்தான் விரும்புகிறார். இந்த வேத புஸ்தகம் முழுக்க முழுக்க ஒரே சத்தியம்தான். 66 புஸ்தகத்திலையும் ஒரே சத்தியம் திரும்ப திரும்ப பேசப்படுகிறது. அந்த வார்த்தை என்னவென்றால், ஓடும் ஒரு மனிதன் அவனை தேடி வருகிற ஆண்டவர். ஆதாமே நீங்க இருக்கிறாய், because God wants to fellowship with him. ஆதாமே நீங்க இருக்கிறாய். இட் இஸ் நாட் வேர் அபவுட்ஸ். அவனுடைய இடத்தை கேட்கல, ஐ வாண்ட் டு ஃபெலோஷிப் வித் யூ. இரண்டாவது, சகேவே சீக்கிரம் இறங்கி வா, ஐ வாண்ட் டு அசோசியேட் வித் யூ. வெளிப்படுதல் கடைசி அதிகாரம் கடைசி வசனம், தோ வாசற்படி கதவை தட்டுகிறேன், உன்னோடு கூட பிரவேசிக்க விரும்புகிறேன், ஐ வாண்ட் டு அசோசியேட் வித் யூ.
ஸோ வேதத்தில் 66 புஸ்தகங்களும் ஒரே ஒரு சத்தியத்தை பேசுகிறது, உறவை விரும்புகிற ஆண்டவர். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? திரும்ப சொல்லுகிறேன், இட் இஸ் நாட் ஹவு லாங் ஐ ப்ரீச், ஹவு மச் டைம் ஐ ஸ்பெண்ட் வித் காட். ரைட். அதாவது நான் எவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணுறேன் பரலோகம் பார்க்காது, நான் எவ்வளோ நேரம் அவரோட செலவு பண்ணுறது தான் பார்க்கும். நான் சொல்கிறது எல்லாம் சொல்கிறீங்களா? தேவனே, உலகத்தில் செலவழித்த நேரங்களை விட உம்மோடு செலவழிக்க நேரங்கள் அதிகமாக இருக்கட்டும், அதுவே என் பாக்கியம். It is not how much time I preach, how much time I spent with God. தேவனோடு எவ்வளவு நேரம் செலவு பண்ணியிருக்கிறோம். இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், the time that is spending with God, it is not spending, it is investing. தேவனோடு செலவு செய்யும் நேரம் செலவழிக்கப்பட்ட நேரம் அல்ல, அது முதலீடு செய்யப்படுகிற நேரம். எல்லாரும் வாயத்தில் சொல்லுங்க, தேவனோடு செலவழிக்கும் நேரங்கள் எல்லாம் செலவழிக்கப்பட்ட நேரம் அல்ல, அது முதலீடு செய்யப்படுகிற நேரம். இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களே, இட் இஸ் நாட் ஸ்பெண்டிங், இட் இஸ் இன்வெஸ்டிங். ஹலோ, இன்வெஸ்டிங் நிச்சயம் வட்டி உண்டு. நம்புறீங்களா? எல்லாம் செய்திக்கு போக விரும்புகிறேன். சொல்லுங்க, நான் அவரோடு. இதாங்க ஊழியமே. திரையில கூட பாருங்கள். சொல்லுங்க, நான் அவரோடு. இது ஒன்று போதுங்க. இது இருந்தாலே நீங்க சூப்பர்மேன் ஆயிடுவீங்க. வேகமாக சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, நீர் அவரோடு பழகி என்ன வந்துடும்? ஒன்று சொல்லிட்டோமா? மினிஸ்ட்ரி செகண்டரி, அவர் லைஃப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஒன்று சொல்கிறேன் கேளுங்களையா. என்னுடைய ஊழியம் 2ஆம் தரம், நான் தான் அவருக்கு முக்கியம். ஊழியமா நானா? என்ன அப்படி பார்க்குறீங்க? ஊழியம் முக்கியமா, அல்ல விட்டா ஸ்டீஃபன் முக்கியமா பரலோகத்துக்கு? புரியல. இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், மன்னிக்கணும். உலகத்தில் ஊழியங்களுக்கு மதிப்பு, பரலோகத்தில் ஊழியனுக்கு மட்டுமே மதிப்பு. The world evaluates the ministries, but God evaluates only the minister. தமிழை திரும்ப சொல்றேன், உலகத்தில் ஊழியங்களுக்கு மதிப்பு. எனக்கு ஒரு 100 சபை இருக்குது, 3000 பேர் வராங்க, நான் 7000 மெசேஜ் கொடுத்துருக்கிறேன், அதெல்லாம் உலகத்தில் என்னுடைய மதிப்பு. ஆனால் பரலோகத்தில் ஸ்டீஃபன் என்கிற ஒரு தனிப்பட்ட நபருக்கு தான் மதிப்பு. உலகம் ஊழியங்களை பார்க்கிறது, பரலோக ஊழியனை மட்டுமே பார்க்கிறது. ஐ cannot say that நான் இதை பண்ண ஆண்டவரே, அதை பண்ண, யாரும் கோச்சிக்கூடாது. நான் தலைவராக இருந்தேன், பொருளாளராக இருந்தேன், நான் அப்படி இருந்தேன். God doesn't want that one. அவர் எனக்கு தெரியுமா, எனக்கு நீ பயன்பட்டாயா? How much time that you spend with me? திரும்ப நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த வார்த்தையிலே போடுவாங்க. சொல்லுங்க, நான் அவரோடு, அவர் என்னோடு. ஒரு சின்ன அசைன்மெண்ட் சொல்ல விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் 23 முறை ஒரு வார்த்தை வருது, நீர் என்னில் நான் உம்மில். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் வீட்டில் போய் முடிஞ்சா இன்னைக்கோ நாளைக்கோ நீங்கள் படிங்க. 2 வார்த்தை வருது, யூ இன் மீ அண்ட் ஐ இன் யூ. எத்தனை முறை? 23 முறை அது வார்த்தை வருது, நீர் என்னில் நான் உம்மில். யோசித்து பாருங்க, வானத்தையும் பூமியும் படைத்த ஒரு தெய்வம் சொல்லுகிறார், நான் உம்மில். யோசித்து பாருங்க, he can exist. அவர் அவராகவே இருக்கலாம், ஆனால் அவர் சொல்றாரு, நீர் என்னில் நான் உம்மில். எத்தனை பேர் சொல்ல முடியும்? பல நேரங்கள் நம்ம என்ன நினைக்க தெரியுமா? என்ன நினைக்கிறோம்? அறிவு, அனுபவம், திறமை, இதை சார்ந்து வாழ்கிறோம். திரும்ப சொல்லுகிறேன், அறிவும் அணுவும் கைவிட்டுடும், ஆனால் உறவு கைவிடாது. அண்டர்ஸ்டாண்ட்? நியாய புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், நியாயாதிபதிகள் 16:20. நியாயாதிபதிகள் 16:20 கவனிங்க. A man called by God, எல்லா ஊழியர்களும் அழைக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், பிரித்தெடுக்கப்பட்டவன், தாயின் கருவிலேயே தேவனால் அவன் முன்குறிக்கப்பட்டவன். His name was chosen. பெயரை சொன்னார், அபிஷேகத்தை சொன்னார், ஊழியம் சொன்னார், எல்லாமே, everything was planned by God. இப்படி சொன்னா ஒரு புரியும். A man called by God, a man commissioned by God, a man consecrated by God. ஆனா அப்படிப்பட்ட வாழ்க்கையில ஒரு வசனம் போட்டிருக்குது. அவள் சொல்லுகிறாள், சிம்சோனே, நான் கொஞ்சம் மாற்றி சொல்லுறேன், there is a problem, there is a pressure, there is a pain. ஒரு வாழ்க்கையில ஒரு பாடு, ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை. அதில் ஒரு வார்த்தை போட்டுச்சிருக்குது, அவன் ஒரு வார்த்தை, கர்த்தர்
தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல இப்போதும். புரிஞ்சுங்க, ஆமீன்னு சொல்லணும். சொல்ல இந்த கருத்து, கடந்த கால அனுபவங்களும் கடந்த காலத்தில் உன்னுடைய காரியங்கள் நிகழ்காலத்துக்கு பயன்படாது. ஆங்கிலத்தில் சொல்லுகிறேன், your past experience cannot help in present crisis. அவருக்கு மட்டும்தான் புரிய நினைக்கிறேன். இன்னொரு முறை, the past experience, ஆண்டவரோடு கூட 55 ஆண்டுகளாக வாழ்கிறேன். from a Hindu background, ரொம்ப பாடுகள் போராட்டங்கள், என்னுடைய 4 வேதம் கொளுத்தப்பட்டது என் சொந்த குடும்பத்திலேயே. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஐ நாட் டன் எனிதிங் அச்சீவ்மெண்ட். நோ, எனக்கு ஒன்று தெரியும், அந்த அனுபவங்கள் நிகழ்காலத்து பயன்படாது. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? பாருங்க, இப்போ அதான் ஐயா சொல்லிட்டு போனாரு, ஒவ்வொரு நாளும் ஒரு ஊழியனுக்கு there is a new challenges every day. புரியுதுங்களா ஐயா? ஒன்று சொல்லட்டுமா? சில பேருக்கு பிரச்சனை எல்லாம் உட்காந்துக்கிறேன். ஒன்று சொல்லட்டுமா? ஸ்மால் மினிஸ்ட்ரி ஸ்மால் ப்ராப்ளம், பிக் மினிஸ்ட்ரி பிக் ப்ராப்ளம், நோ மினிஸ்ட்ரி நோ ப்ராப்ளம். சில பேரை பார்த்து ரொம்ப பொறாமையா இருக்குது எனக்கே. அவங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை. காரணம் சொல்லுங்க, ஸ்மால் மினிஸ்ட்ரி ஸ்மால் ப்ராப்ளம். ஐயா எப்படி தூங்குறாரு தெரியல நைட்ல. டெட்லி ஐயா நல்லா தூங்குறீங்களா ஐயா? நைட்ல கஷ்டம்தான். ஏன்னா நான் கண் விழிப்பதற்கு முன்பதாகவே பிரச்சனை கண் விழித்துக் கொள்ளுகிறது. ஒருத்தர் 2 மணிக்கு ஃபோன் பண்றான், டிவி பார்த்துட்டு ஏதோ கேட்குறான். 2:30 மணிக்கு சின்னதாக சுருக்கமாக ஜெபம் பண்ணுறேன். அவன் கேட்குறான், என்ன சுருக்கமாக ஜெபம் பண்ணுறீங்கன்றான். 2:30 மணிக்கு 2:30 மணிக்கு நீண்டமாக ஜெபமாக பண்ணுவேன். தூக்கமே அப்போ தான் வருது. புரியுது அவங்களுக்கு? ஹை கொலஸ்ட்ரால், அதாவது ஏக்கப்பட்டது. முன்னெல்லாம் ஒருத்தர் பார்த்தா எப்படி இருக்கீங்க கேட்போம். இப்போல்லாம் பார்த்தா உங்களுக்கு எவ்வளோ எனக்கு எவ்வளவு. எனக்கு காலையில் பார்த்தேன் 250 இருந்துச்சு. என்னடி பார்க்குறீங்க பிரதர்? முன்னெல்லாம் பார்த்தா ஒருத்தர் பார்த்தா எப்படி இருக்கீங்க கேட்போம். இப்போல்லாம் ஐயா உங்களுக்கு எவ்வளோயா சொல்லவே முடியாது. நான் ரொம்ப பார்க்கறதே இல்லை. ஏன் தெரியுமா? நாளை துன்பத்தை இன்னைக்கு ஏன் சுமக்கணும்னு புரியவே மாட்டேங்குது. புரியுது நான் சொல்ல? தமிழ் புரியுதா உங்களுக்கு? இல்லை, நீங்கள் பார்க்குற பார்வை பார்த்தாலே பயமாக இருக்குது. சொல்லுங்க, நான் அவரோடு. சார் இதில் பாருங்க, தன்னை விட்டு விலகினதை எல்லாம் கரங்களை சொல்லுங்க, அறியாமல். கொஞ்சம் தயவு செய்து ப்ளீஸ் டிராவல் வித் மீ. எ மேன் கால் பை காட். தேவன் அழைக்கப்பட்ட மனிதன், அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன், தேவனுக்கென்று மிகப்பெரிய சாதனைகளை செய்த மனிதன். ஹலோ சொல்லுங்க, அறியாமல். சத்தமா, இது அறியாமல அறிந்தா? அறிந்தும் அறியாமலும் புரியவே இல்லை. என்னங்க அறிந்தும்? சரி, அப்படிதான் அப்படியே மறைச்சுனே இருப்பாங்க. நம்ம நினச்சி ரொம்ப சூப்பராக பிரசங்கம் பண்ணுறாரு கேட்குறாருன்னு. என் சபையில் ஒருத்தர் இருக்கிறார், அப்படி எழுதுவார், ஃபஸ்ட் கிளாஸாக எழுதுவார், 10 பக்கம் 12 பக்கம் எழுதுவார். நான் என் மனைவி சொல்லுவேன், அந்த எவ்வளோ எழுதுறான் பார் அழகான்னு. ஒரு நாள் வாங்கி பார்த்தேன், அவன் ஒரு சேல்ஸ் மேனேஜர். எல்லா சேல்ஸும் அங்கே தான் எழுதுறான் உட்காந்து. வயலட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு அந்த ஆள். மண்டே டு சண்டே அங்கே தான் எழுதுறாரு. கேட்ட சொல்கிறார், இப்போ தாங்க எனக்கு ஞாபகமே வருது ஆவியான. அப்போ தான் சொல்கிறாராம், ஆவி இதை சொல்ல மாட்டேன்றார், அதெல்லாம் சொல்கிறார். நான் அதுக்கு வேறு டைரி வேறு சப்ளை பண்ணுறேன் 1 வருஷம் எல்லாருக்குமே. என் டைரி இதுக்கு பயன்படுது பார்த்தீங்களா? பால் கணக்கு தயிர் கணக்கு எழுத பயன்படுது. எத்தனை காலம்தான் ஏமாற்று வரத நாட்டினை. சொல்லுங்க, தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல. ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்கய்யா. ஆனால் அன்னைக்கு கவனிங்க, அன்னைக்கு பேய் நான் ஓட்டினேன், இன்னைக்கு பேய் என்ன ஓட்டுது. கோச்சிக்க மாட்டீங்களா யாருமே? மேடை இருக்கிறவங்களாம் இந்த பேய் ஓட்டுறவங்கலாம் பேயிலே செத்து போயிடுறான். நீங்கள் பார்க்கறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. பேய் ஓட்டுறது ஒன் ஆஃப் த மினிஸ்ட்ரி, இட் இஸ் நாட் தி மினிஸ்ட்ரி. ஒத்துக்கிறீங்களா? அந்த ஒரு காலத்தில் கவனிங்க, ஒரு காலத்தில் நாம பேய் ஓட்டணும். ஏன்னா அன்னைக்கு எப்படி இருந்தோம்? கர்த்தரோட நெருக்கம், உறவு, பழக்கம், ஒரு அதாவது பிரிக்கப்பட முடியாத ஒரு இணைப்பு இருந்துச்சு. இன்னைக்கு வசதிகள் வந்து விட்டது, வசதிகள் வலைகளாய் மாறிவிட்டது. ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், ஏழ்மையில் இருந்தபோது இந்த பக்தி இன்னைக்கு இருக்குதா? ஏழ்மையில் இருக்கும்போது இன்னொன்று கேட்கட்டுமா? மதுரைக்கு எப்படி வந்தீங்க? நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? மஞ்சள் பேடு வந்தீங்க, இன்னைக்கு 4 ட்ரெய்லர் வேணும் உங்களுக்கு. எதுக்கு? வீட்டை காலி பண்ணுறதுக்கு. அன்னைக்கு இருந்த அந்த 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 பக்தி இன்னைக்கு இருக்குதுங்களா?
அந்த அந்த விசுவாசம், அந்த ஒரு பாரம் இல்லை எனக்கு. திரும்ப சொல்லுகிறேன், என்ன எல்லாரும் கவனிங்க, தந்தவரை விட தந்தவர்களை விட தந்தவர் பெரியவர். Don't love the giving, love the giver. சொல்லுங்க, பெற்றுக்கொண்டு நான் நேசிக்க மாட்டேன், பெற பண்ணினார் அவர் நேசிப்பேன். இந்த பூமியில் எதுவுமே நிரந்தரம் அல்ல. நம்புறீங்களா? இந்த பில்டிங் நிரந்தரம் இல்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எதுவுமே நிரந்தரம் அல்ல. கிவர் இஸ் கிரேட்டர் than the gift. எல்லாம் கை நீட்டி சொல்லுங்க. சொல்லுங்க, தந்தவைகளை விட தந்தவர் ரொம்ப பெரியவர். இதுவே ரொம்ப பெருசுன்னா இதை தந்தவர் இதை விட ரொம்ப பெரியவர். இப்போ நீங்கள் இதை பார்க்குறீங்க, டேனியல் ஐயா நினைப்பீங்க, ஈஸ்வரன் நினைப்பீங்க. இதே பெருசுன்னா இதை தந்தவர் இதை விட ரொம்ப பெருசு. எதை பார்த்து பெருமிச்சு விடாதீங்க. நீங்கள் பெருமிச்சு விட ஒரே ஒரு அவரை பார்த்தா பெருமிச்சு விடணும். சொல்லுங்க, அறியாமல் எப்போதும் போல இப்போதும் வெளியே போவேன் என்றான். போனவன் என்னன்னு தெரியுமா? கண்கள் பிடுங்கப்பட்டது, விலங்கிடப்பட்டான், மாவரைத்தான். He became a comedian. சொல்லுங்க, ஆண்டு விட்டு போயிட்டா சத்தமாக சொல்லுங்க, நான் ஒரு வடிவேலு தான். புரியவே மாட்டேது. அபிஷேகம் இருக்க வரைக்கும் தான் ஸ்டீஃபன். அபிஷேகம் போயிடுச்சு, ஐ எம் ஏ காமெடியன். புரியவே இல்லைல்ல. அபிஷேகம் இருக்க வரைக்கும் தான் நமக்கு இந்த பெயர் ரெவரண்ட், டாக்டர், பிஷப்பு. அபிஷேகம் போயிட்டோம்னா we are no more, we are nothing. சொல்லுங்க, அறியாமல். சொல்லுங்க, நான் அவரோடு பழகி. சொல்லுங்க, அவரோடு பழகிட்டா என்ன வந்துடும்? அடுத்த வசனம் படிங்க, அடுத்த வசனம் படிங்களேன். அடுத்த வார்த்தை அந்த வசனம் நீதிமொழி யோபு 22:16 அந்த வார்த்தையை பாருங்க. அவரோடு பழகிட்டா என்ன வந்துடும்? சத்தமா சொல்லுங்க. ஹலோ, ஊழியம் செய்வதை விட அவரோடு இருக்கிற உறவு ரொம்ப மேலானது. Spend the time with God. திரும்ப சொல்றேன், spend the time with God. அதாவது ஊழியத்தில் செலவு பண்ணுங்க, அதை விட ஆண்டவரோடு செலவு பண்ணுங்க. இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், அங்கே செலவு பண்ணுகிற நேரம் எல்லாம் நீங்கள் செலவழிக்கிற நேரம் அல்ல, அது முதலீடு செய்யப்படுகிற நேரம். நான் ஒன்று போட்டிருக்கிறேன், அறிமுகம் இல்லாதவர்களோடு கூட பழக முடியாது. வார்த்தை போடுவோம் நினைக்கிறேன். அறிமுகம் இல்லாதவரோடு பழக முடியாது. அப்படின்னு சொல்லுவீங்களா? சத்தமாக சொல்லுங்க. அறிமுகம் இல்லாதவரோடு கூட. சின்ன கேள்வி வசனம் படிங்க. சொல்லுங்க, நான் அவரோடு பழகி. ஒருத்தரோடு பழகணும்னா முதல்ல அவர் ஐ மஸ்ட் நோ ஹிம். இன்னைக்கு நிறைய பேர் திரும்ப சொல்ல விரும்புகிறேன். இப்போ சில பேரோட பழகுவது ஆபத்து. எத்தனை நம்புறீங்க? உலகத்தில் பழக பழக புளிக்கும், ஆனால் இயேசுவோடு பழக பழக இனிக்கும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? எவ்ரி டே வித் ஜீசஸ் இஸ் ஸ்வீட்டர் than the day before. நேற்றை விட இன்றைக்கு இனிமை, இன்றை விட நாளைக்கு இனிமை. உங்களுக்கே தெரியும்ல, அன்னைக்கு டார்லிங் சொன்னார், இன்னைக்கு ஒரு மாதிரி. அன்னைக்கு என்ன சொன்னா தெரியுமா? அவன் நீ இல்லைன்னா நான் இல்லைன்னு சொன்னான். இன்னைக்கு என்ன சொல்கிறான்? உன்னை நீ இருக்கணும் நான் இருக்கணும்ன்றான். புரியவே இல்லை. அன்னைக்கு உன்னை பார்க்கலன்னா தூக்கம் வரலன்னா, இப்போ நான் பார்த்தா எனக்கு வாந்தி வருதுன்றான். நீ இல்லைன்னா செத்துருவேன்னா, இப்போ சொல்கிறான் உன்னை நீ சாவணும் நான் சாவணுன்றான். அன்னைக்கு வெரைட்டி ஃபாலோ பண்ணா, நீ வெரைட்டி ஆசிட் ஊத்துறான். உலகத்தின் பழக்கங்கள் ஆபத்து, தேவனோடு பழகிற அந்த உறவு சமாதானம். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? கவனிங்க, நம்ம இன்னைக்கு செய்கிற நம்ம இந்த சமாதானத்துக்கு என்னென்னோ பண்ணுறோம் இல்லையா? we are spending lot of money. ஆனால் தேவன் சொல்கிறாரு, நீ ஒன்றும் பண்ண வேணாம், என் கூட பழகிறதுல சமாதானம் வந்துடும். சொல்லுங்க எல்லாம், சமாதானம். அடுத்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அதனால் உனக்கு கரங்களை சொல்லுங்க, நன்மை வரும். இந்த உலகத்தில் 3 நன்மை இருக்குதுங்க. உலகம் தரும் நன்மை, உறவுகள் தரும் நன்மை, அதாவது உழைப்பு தரும் நன்மை. இல்லை சொல்லுங்க, உறவுகள், உலகம், உழைப்பு. இந்த 3மே வாழ்க்கையின் ஒரு பகுதியை சந்திக்கும். தேவன் தரும் நன்மை வாழ்க்கையின் முழுமையை சந்திக்கும். A total blessing for a total life. அந்த வார்த்தை திரும்ப போட விரும்புகிறேன். சொல்லுங்க, உறவுகள், உலகம், உழைப்பு. இன்னொன்று சொல்லட்டுமா? ஒருத்தர் நன்மை செஞ்சார்னா சாகர்னு சொல்லி காட்டுவார். என்ன சொல்லுவார்? நான் தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், பண்ண திருப்பி வாங்கிக்க. நான் தான் உனக்கு பொண்ணு பார்த்து கொடுத்தேன், நல்லா பார்த்து கொடுத்தேன். அது கொஞ்சம் சொன்னார் என்கிட்ட, எனக்கு மட்டும் பொண்ணு பார்த்து கொடுத்தவன் கிடைச்சானா பாஸ்டர் உண்டியில் நாக்கிடுவோம் பாஸ்டர்னார். இது நன்மையா? இது உலகம் பழகும் போது எதிர்பார்த்து பழகிறது. எதிர்பார்த்து பழகாத ஒரே ஒருத்தர் கர்த்தர் தான். புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் ஐயா கிட்ட பழகலான்னு நம்புறேன். உலகம் எது பார்க்குது? பழக்கம் பார்க்குது. சொல்லுது இது தேராது.
உலகம் எதிர்பார்த்து பழகிறது, எதிர்பார்த்து பழகாத ஒரே கர்த்தர் தான். இங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்து கேட்குறேன், காட் நெவர் எக்ஸ்பெக்ட், அதாவது இவங்கெல்லாம் ஊழியம் பண்ணுவாங்க, சபை நடத்துவாங்க, இது மாதிரி மதுரை மாவட்டத்தில் இந்த ஊழியக்கூட நடத்துவாங்கன்னு சொல்லி காட் நெவர் கால் தம். அன்பு வைத்தார், அழைத்தார், கனம் பண்ணினார், இன்றைக்கு பயன்படுத்துகிறார். ஆபிரகாம் சொன்னார், அழைத்தேன், ஆசீர்வதித்தேன், உயர்த்தினேன். ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு நல்லாவே தெரியும், அதாவது இன்னைக்கு நாங்கள் யாராக இருக்கிறோன்னா அது அவரால் தான். எல்லாம் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. ஹலோ, இந்த ஜனங்கள், இந்த ஆத்துமாக்கள், இந்த கட்டடங்கள், இந்த வாகனங்கள் இதெல்லாம் இடையில வந்தது. ஆனால் ஆதி அந்த அவர் தான். சொல்லுங்க, அவரோடு பழகிட்டு என்ன வந்துடும்? சத்தமாக சொல்லுங்க. அடுத்த வார்த்தை சொல்லுங்க, நன்மை வரும்னு சொல்லுங்க. திரும்ப சொல்லுகிறேன், உலகம் திரு நன்மை கடுகளவு, கர்த்தர் திரு நன்மை கடல் அளவு. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? உலகம் திரு நன்மை, யாரும் கோச்சக்கூடாது. மாமனார் மாமியார் தருகிற நன்மை கடல் அளவு, கர்த்தர் தர நன்மை கடல் அளவு. என்னடி பார்க்குறீங்க? அது ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பார். புரிஞ்சா சார் தான். சொல்லுங்க, உலகம் திரு நன்மைகள் எல்லாம் கடுகளவு, அது பேக்கெட் நிரப்பும், ஆனால் மனசை நிரப்பாது. ஆனால் தேவன் திரு நன்மை பேக்கெட் நிரப்பும், மனசை நிரப்பும். A total blessing for a total life. உலகம் திரு நன்மை இதை தான் நிரப்பும், இல்லை இதை நிரப்பும், ஆனால் இதை நிரப்பாது. ஆனால் தேவன் தரும் நன்மை இதையும் நிரப்பும், இதை நிரப்பும். உங்களை பாருங்களேன், எல்லாமே நிரம்பி இருக்குது. பாருங்களேன், 3 நிரம்பி இருக்குது. பேக்கெட் நிரம்பி இருக்குது, மனசு நிரம்பி இருக்குது. கம்மியா இருக்குதா? யார் சொல்லிச்சு கம்மியா வருது? அவர் சொல்லுவாரு, அடுத்த மாசம் இவரை கூப்பிடாது யானை. சொல்லுங்க, தேவனோடு பழக வேண்டுமானால் வில்லிங் ஹார்ட் திரையில போடுவாங்க பாருங்க. சொல்லுங்க, ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட இதயம் தேவை. சொல்லுங்க, வில்லிங் ஹார்ட். அவரோடு அதாவது நம்ம என்ன தெரியுமா, எதோ பெருசாக நினைக்கிறோம், ஆனால் அவரை பெருசாக நினைக்கிறதே இல்லை. திரும்ப ஐ பெக் யூ, எல்லாருக்கும் ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேங்க, இதை விட உலகத்தில் பெரிய பாக்கியம் ஒன்றுமே இல்லை. நான் ஊழியக்காரர்களுக்காக ஏறக்குறைய ஒரு 600 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் யூடியூப்பில். சிலுவை பற்றி ஏறக்குறைய 160 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஐ கேன் ஸ்பீக். ஆனால் இன்னைக்கு காலை வேளையில் தேவன் சொன்னார், இதை பேசுன்னு சொன்னார். சொல்லுங்க, தேவனோடு பழக வேண்டுமானால் அவரை புரிஞ்சுக்கணும். அவர் யார் உங்களுக்குலாம் தெரியும், சர்வஞானி, சர்வ வியாபி, சர்வ வல்லவர். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? திரும்ப சொல்கிறேன், திரும்ப ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேன், உயரத்தை பார்த்து பழகாதீங்க, ஆழத்தை பார்த்து மட்டும் பழங்க. உயரத்தை பார்த்து பழகினீங்கன்னா ஒரு நாள் எங்கேயோ நீங்கள் போயிடுவீங்க. ஒரு ஆங்கில பழமொழி இருக்கிறது, டோன்ட் ஃபாலோ த கிரவுட், if you follow the crowd one day you will be disappear. திரள் கூட்டத்தை பார்க்காதே, பார்த்தால் ஒரு நாள் நீ காணாமல் போவாய். என்ன சொல்லுங்க, பெரிய ஆள் பின்னால் போவாதீங்க. அதான் தப்பு சொல்ல, நம்மள திரள் கூட்டத்தை டோன்ட் ஃபாலோ தட். ஒரு சின்ன விஷயம் சொல்லட்டுமா? மன்னிக்கணும், மேடையில் இருக்கிறவங்களாம். இன்னைக்கு எல்லாரும் மெகா சபைக்கு போகிறாங்க. ஏண்டான்னு கேட்டேன். அவன் என்ன தூரம் சொல்கிறான், என்ன அவர் கண்டுக்க மாட்டார், நான் அவரை கண்டுக்க மாட்டேன். போவேன், வருவேன், காணிக்கை போடுவேன். நான் வரலன்னா நீங்கள் பிரச்சனை வேறு கேட்குறீங்க. அன்றைக்கி ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறாரு, பிரசங்கம் ரொம்ப தாக்குறாரு. அவனை இவன் கேட்டான், என்னடா அவங்க பாஸ்டர் பிரசங்கம் தாக்கி நிற்கிறாரு. இவன் சொல்கிறான், இந்த பாஸ்டர் பிரசங்கத்தில் குத்தி, என் பாஸ்டர் ஜெபத்தில் குத்தி. இந்த பாஸ்டர் என்னை பிரசங்கத்தில் குத்தி, என் பாஸ்டரை நினைக்கணும். ஏன் மெகா சபைக்கு நிறைய பேர் போகிறாங்க, அது எல்லாம் சொல்ல முடியாது. அது மாதிரி என்ன சொல்ல தெரியுமா, நான் வரலன்னா என்னை கேட்குறீங்க, பிரசங்கத்தில் வேற குத்துறீங்க, என்னை தாக்கி பேசுகிறீங்க. அது கடல் மாதிரி, அவருக்கு என்ன தெரியாது எனக்கு. அப்படி வேண்டாம். திரும்ப சொல்லுகிறேன், திரும்ப நீங்கள் எந்த சபைக்கா போங்க, ஆனால் யூ மஸ்ட் ஹவ் அசோசியேட் வித் த பாஸ்டர். சொல்லுங்க, வில்லிங் மைண்ட். சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க, நான் அவரோடு பழகி. சொல்லுங்க, பழகினா எப்படிங்க சொல்லுங்களேன். ஒன்றும் இல்லை, இவர்கிட்ட ஒரு 10 ரூபா வாங்குறது என்ன சொல்ல தெரியுமா? என்ன சொல்கிறேன் அண்ணன்றேன். பக்கத்து இருக்காரம்மா உங்களை அக்கான்னு சொல்லுது. என்ன புரியுது அவங்களுக்கு? அந்த அம்மா உங்களை விட 20 வயசு கூட இருக்குது, உங்களை அக்கான்னு சொல்லு. ஏன் தெரியுமா? 50 ரூபா கடன் கேட்க போகுது. நம்மளை அண்ணன்றான். எதுக்கு நம்மளை அண்ணன் சொல்கிறான்? ஒன்றும் இல்லை, டீக்காக தான். உலகத்தில் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு சொல்கிறான் பார்த்தீங்களா? நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஒருத்தன் வந்தான் என்கிட்ட அன்னைக்கு, பாஸ்டர் நீங்கள் பேசினா நிற்கும் கொடி அசையும், அசையும் கொடி நிற்கும்ன்றான். புரியவே இல்லைல்ல. என்னை பற்றி ஃபேஸ்புக்கில் போடுறான்.
என்ன பேர் யூடியூப்பில் போடுறான். அவனுக்கு கூட ஒரு அரசியல்வாதி வேறு இருக்கிறான் பின்னால். எல்லாம் பிடிங்க. யாரை நம்ப பாருங்க, மனிதனுடைய புகழ்ச்சி வஞ்சனை உள்ளது, அவருடைய பழக்கம் மட்டும் நிரந்தரமானது. திரும்ப சொல்கிறேன், டோன்ட் அசோசியேட் பீப்புள். நீங்கள் உயரத்தை பார்த்தோ அவருடைய பணத்தை பார்த்தோ படிப்பை பார்த்தோ பழகாதீங்க. ஆண்டவரை பார்த்து மட்டும் பழகுங்க. அவன் சொல்ல மாட்டீங்களா? அது யார் வேண்டுமா இருக்கலாம். அந்த வார்த்தை சொல்லியிருக்குது. சொல்லுங்க, அவரோட பழகுவதற்கு என்ன வேணும்? என்ன வேணும்? நான் ஒரு 7 காரியம் சொல்லி வேகமாக முடிக்கிறேன். நம்பர் 1, அவரோடு நீங்கள் பழகிட்டீங்கன்னா 23ஆம் வசனம், 23ஆம் வசனம் எல்லாம் பாருங்க. 23 எல்லாம் யோபிலேயே. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க. திரும்ப கட்டப்படுவேன் சொல்லுங்க எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. கட்டப்படுவேன். ஊழியம் கட்டப்படும், வாழ்க்கை கட்டப்படும், குடும்பம் கட்டப்படும், என் அந்தரங்க வாழ்க்கை கட்டப்படும், என் அரங்கம் கட்டப்படும், எல்லாமே தேவன் கட்டுவார். நான் எப்படி சொல்றேன், ஈவன் த பில்டிங் கூட ஆண்டவர் கட்டி கொடுப்பார். தமிழ் புரியுதுங்களா? ஒன்று சொல்லட்டுமா? உங்களுடைய பெரிய ஆளை பார்க்காதீங்க, பார்த்தீங்கன்னா பொறாமை வந்துடும். சின்ன ஆளை பார்த்தீங்கன்னா பெருமை வந்துடும். கர்த்தரை மட்டும் பார்த்தா கிருபை வந்துடும். நீங்க எவ்வளவு பெரிய ஆளை பாருங்க. இப்போ ஒரு சபைக்கு போறோம், எம்மா பெரிய பில்டிங்ன்றோம், அது உங்களுக்கு பொறாமை வந்துடும். 2வது, சின்ன ஆளை பார்த்தீங்கன்னா காலை தூக்கி விட்டுப்பீங்க. யாரையும் பார்க்காதீங்க, அழைத்தவரை மட்டும் பாருங்க. இதைத்தான் வேதம் சொல்லுகிறது, என் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி பாருங்கள், அவன் ஒருவனாய் இருக்கையில். ஆண்டவருக்கு எண்ணிக்கை முக்கியம் அல்ல, நபர் தான் முக்கியம். இதை தமிழ் புரியுது? அவன் ஒருவனாய் இருக்கையில். என்ன சொல்லுங்க? நம்ம எண்ணிக்கையை பார்க்கிறோம், அவர் தனிப்பட்ட நபரை பார்க்கிறார். அவன் ஒருவனாய் இருக்கையில் அழைத்தேன், ஆசீர்வதித்தேன், அவனை பயன்படுத்தினேன். The world look the numbers, God look the person. இங்கிலீஷ் புரிஞ்சு நினைக்கிறேன். உலகம் எண்ணிக்கையை பார்க்குது, ஆனா தேவன் அந்த தனி நபரை தான் பார்க்கிறார். அதில் திரும்ப சொல்றேன், God never looks the numbers. அது எது ஒன்றா இருக்கலாம், பணமா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், மக்களா இருக்கலாம், காரா இருக்கலாம், வீடா இருக்கலாம். God never looks numbers, he look only the person. சொல்லுங்க, அந்த பர்சன் நான் தான். சொல்லுங்களேன், சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. நான் அவர் வரும்போது, சத்தமா சொல்லுங்க, வரும்போது திரும்ப. சத்தமா சொல்லுங்க, திரும்ப. அர்த்தம் தெரியுமா? ஆங்கிலத்தில் ரெஸ்டோர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது டைப் பண்ணுவீங்களா? ரெஸ்டோர் என்ற வார்த்தையின் பொருள் ரீஸ்டோர், REISTORE. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், bring the same place where it was. நான் யாரா இருக்க வேண்டும் என்று விரும்பினாரோ அவராகவே என்னை கர்த்தர் மாற்றுகிறார். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். நான் யாரா இருக்க வேண்டும் என்று விரும்பினாரோ, எல்லாம் வாயை திறந்து, அவராக என்னை மாற்றுகிறார். இதாங்க வாழ்க்கை பெரிய ஆசீர்வாதம். சின்ன கேள்வி கேட்கிறேன், நீங்க யாரா இருக்க விரும்பினாரோ அவரா இருக்கிறீங்களா? சொல்லு, தமிழ் புரிய நினைக்கிறேன். நீங்கள் யாரா இருக்க விரும்பினார், what God planned, what God purposed, what God promised. நீங்கள் யாரா இருக்க வேண்டும் என்று விரும்பினாரோ அவரா இருக்கிறேன் சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி காட்டுங்களேன். நான் சொல்ல தமிழ் புரியல. நான் யாரா இருக்க வேண்டும் என்று அவர் பிளான் பண்ணாரோ, அவர் ப்ராமிஸ் பண்ணாரோ, அவர் திட்டமிட்டாரோ அவரா நான் இருக்கிறேன். உண்மையாவா? உண்மையாவா? many times we are distracted. அநேக முறை நாம் திசை திருப்பப்படுகிறோம். we are disturbed. நாம் குழம்ப போகிறோம். Number 3, we are distracted. புரிய நினைக்கிறேன். சொல்லுங்க, distract. ஏதோ ஒன்று நம்மளை திசை திருப்பிடுது இல்லையா? திருப்பலையா? அதை தரேன், உனக்கு இதை தரேன், உனக்கு வீடு தரேன், உனக்கு கார் தரேன், உனக்கு பங்களா தரேன், உனக்கு அதை தரேன், இல்லைங்களையா? ஒன்று சொல்லட்டுமா? உலகம் மேலான ஒன்றை சொல்லும், ஆனால் கீழ்த்தரமான ஒன்றை கொடுக்கும். புரிய நினைக்கிறேன்ல? உலகம் மேலான ஒன்றை சொல்லும், ஆனால் the world promises the best but give the worst. ஆனால் இவர் தெரியுமா, எதை சொன்னாரோ அதையே செய்வார். அவன் சொல்ல மாட்டீங்களா? 53 ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு ஒரு வார்த்தையை சொன்னார். அது டிஜே ஐயா மூலமாக. 73ஆம் ஆண்டு விபி ஹால் சென்னையில் ஒரு மொழி இரவு ஜபம் ஜீவானந்தம் அவர்களும் டிஜேஸ் அவர் நடத்துகிறாங்க. ஜீவானந்தம் அண்ணன் பேசிட்டாரு. அப்போ அந்த மீட்டிங்கில் நான் சின்ன டீ சப்ளை பண்ணுவேன். அப்போ பண்ணுவேன், அந்த சின்ன ஊழியம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டிஜேஸ் ஐயா பேச போகிறாரு. அப்போ பின்னால் ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. அவர் அப்போ தான் போகிறார். என் நண்பர் ஜான் சாலமன் அழைத்து கொண்டு போனார். பயங்கர போராட்டம். நான் யோசித்தேன், இப்போ போய் ஜோமனை சொல்கிறாருன்னு, இதுவா நேரம்னு. நீங்கள் நம்ப மாட்டீங்க. he prayed 20 minutes for me.
20 நிமிஷம் எனக்காக ஜெபம் பண்ணார். நான் யாராக இருப்பேன், என் ஊழியம் என்ன, என் வாழ்க்கை என்ன, எப்படிலாம் என்னை கர்த்தர் பயன்படுத்துவார். அன்றைக்கு ஒன்று கூட ஏற்புடையதில்லை. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் செயல்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். சொன்ன சொல்லை காப்பாற்றும் கர்த்தர் நம்பிக்கைக்குரியவர், நம்பத்தகுந்தவர். எந்த நேரம் அவர் நம்பலாம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, எந்த நேரம் அவர் நம்பலான்னு சொல்லுங்களேன். எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க. எல்லாம் கரங்களை நீட்டி, எல்லாம் கரங்களை நீட்டி சொல்லுங்க. கரங்களை நீட்டி சொல்லுங்க, கட்டப்படுவேன். சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க, கட்டப்படுவேன். அடுத்து ஒரு வார்த்தை இருக்குது. அடுத்து ஒரு வார்த்தை சொல்லுங்க. அவரோடு பழகிட்டீங்கனாலே தேவையற்ற எல்லா காரியங்களையும் உங்களை விட்டு எடுத்து போட்டுருவார். சொல்லுங்க, தூரமாக்குவார். அதை போட்டு தம்பி, தூரமாக்குவார். சிஸ்டர் போடுங்களேன், தூரமாக்குவார். சொல்லுங்க, அந்த வசனம் படிங்க, தூரமாக்குவார். கடைசி வார்த்தை சொல்லுங்க, கடைசி வார்த்தை சொல்லுங்க, தூரமாக்குவார். ஹலோ, நீங்க அவங்களை விட்டு விலக வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களே உங்கள்கிட்ட போயிடுவாங்க. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? நல்லா கவனிக்கணும். சில நேரங்களில் ஆண்டவரே செய்கிறார். தேவையற்ற குப்பைகளை, தேவையற்ற உறவுகளை, தேவையற்ற காரியங்களை அந்த நேரம் நமக்கு வேதனையா இருக்கும். பின்னால தான் தெரியும் இதை கர்த்தரே செய்தார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தை திரும்ப தமிழ் பைபிளில் நன்மைகள் வரும். இங்கிலீஷ் பைபிளில் God give the rest. அவரோடு பழகிட்டீங்கனால தமிழில் சமாதானம் போட்டிருக்குது. ஆங்கிலத்தில் ரெஸ்ட் என்ற வார்த்தை இருக்குது. REST. எல்லாம் கொஞ்சம் கவனிங்களா தம்பி, போடுவீங்களா? REST. அந்த ரெஸ்ட் என்ற வார்த்தைக்கு தான் அர்த்தம். REST, ஆர் ரைச்சஸ்னஸ் ஆஃப் காட். தமிழ் பின்னால சொல்றேன். ரைச்சஸ்னஸ் ஆஃப் காட். E, earnestness of God. S, strength of God. T, truth of God. கொஞ்சம் கஷ்டம் உங்களுக்கு. சொல்லுங்க, ரெஸ்ட். தமிழ் பைபிள் ரெஸ்டோர் இது வார்த்தைங்களா? ரெஸ்டோர். அந்த ரெஸ்ட் என்ற வார்த்தை ரெஸ்டோர் என்ற வார்த்தை வருது. சொல்லுங்க, அவரோட பழகிட்டாலே, சத்தமா சொல்லுங்க, ஆத்மாவில் இளைப்பாறுதல், சரீரத்தில் இளைப்பாறுதல், ஆவியில் இளைப்பாறுதல், எல்லாவற்றையும் இளைப்பாறுதல். A total rest for a total life. அவங்க போடுவாங்க தெரியல. REST, அதை மட்டும் போடுங்களேன். REST. நான் தமிழை விளக்கம் சொல்றேன். REST. R என்பது ரைச்சஸ்னஸ் ஆஃப் காட். சொல்லுங்க எல்லாரும், தேவ நீதியை தருகிறார். E, earnestness of God, உண்மையை தருகிறார். S, strength of God, பலன் தருகிறார். T, truth of God, சத்தியத்தை தருகிறார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? அவரோட பழகிட்டாலே தேவ நீதி வந்துடும். கவனிங்க, ஒரு ஆளோட நீங்க பழகும் போதே தெரியும். திரும்ப சொல்றேன், அவர் நீதியை பற்றி ரொம்ப பேசுவார். ஒரு ஆளோட பழகிட்டாலே he will have a righteousness of God. சொல்லுங்க, தேவ நீதி, தேவ சத்தியம், தேவ உண்மை, தேவ பலன். சொல்லுங்க, ரெஸ்ட். சொல்லுங்க, ரைச்சஸ்னஸ், earnestness, strength, truth. எல்லாத்துலையும் அந்த வார்த்தை வரணும். ரைச்சஸ்னஸ் ஆஃப் காட், earnestness of God, strength of God, truth of God. ஒருத்தரோட பழகிட்டாலே அவர்கிட்ட நீங்க பேசும்போது தேவ நீதி விளங்கும். பார்த்துக்கிறீங்களா? சில பேரோட பழகினாலே யூ கேன் ஃபீல் காட்ஸ் ரைச்சஸ்னஸ். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சில பேர் பேசும்போதே ஒரே தகர டப்பா தான், ஒரே புலம்பல் தான், ஒரே அலப்பல் தான். அவங்கெல்லாம் அவரோட பழகல் நடத்தும். ஒருத்தர் பழகிட்டீங்கனாலே இவெல்லாம் மேன மெச்சூரிட்டி. நான் இன்னொன்று சொல்ல நம்புறேன், எல்லாரும் கவனிங்க, கொஞ்சம் கஷ்டம் போட்டுறது. திரும்ப சொல்றேன், நோ கேரக்டர் நோ மினிஸ்ட்ரி. எல்லாம் சொல்லுங்க, நல்ல பண்புகள் இல்லாமல் வாயை திறந்து நல்ல ஊழியம் இல்லை. திரும்ப சொல்றேன், ஊழியமா பண்புகளா? People have good ministries but they don't have good character. எத்தனை பேர் பார்க்குறீங்க? They have good ministries but they don't have good character. உண்மைன்னு சொல்றீங்க மட்டும் ஆமீன் சொன்னா போதும். தேங்க்யூமா. பார்க்குறீங்களா? சொல்லுங்க, ரைச்சஸ்னஸ் ஆஃப் காட். அவர் நீதி எனக்கு தரார். அவரோட பழகிட்டா நீதி வந்துருமா? அவரோட பழகிட்டீங்கன்னா அவருடைய உண்மை வந்துருமா? ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ரொம்ப கஷ்டம். எது கஷ்டம்? அவருடைய உண்மைக்கு. இன்னைக்கு வாயை திறந்தாலே போய் தான். இன்னைக்கு ஊழியங்கள் அதிகமாக மிகைப்படுத்தல் தான். ஊழியத்தில் அதிகமாக ஒருத்தனை கேட்குறேன், எவ்வளோ பேரா வருவாங்கன்னு. ஒரு சுமார் ஒரு 500 பேர் வருவாங்கன்றான். அங்கே போனால் 50 பேர் தான் இருக்கிறான். கேட்டால் என்னுடைய தூரத்து பார்வைன்றான். என்னவா? தூரத்து பார்வையா? கொடுமையா இல்லை? ஏன்டா சபையில் ஆட்களை இல்லைன்னு கேட்குறேன். அவன் சொல்கிறான், நோவா 120 பிரசங்கம் பண்ணால் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட எனக்கு திருப்பி கேட்குறான்.
நோவா 100 வருஷம் பிரசங்கம் பண்ணாரு, எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க என்ன பார்த்து கேட்குறான். அசோசியேட் பாஸ்டர் அவன் வேற. புரியவே இல்லை. ரொம்ப கஷ்டம். ஐயா எப்படி சமாளிக்கிறாரு தெரியல. புரியுது உங்களுக்கு? சொல்லுங்க. அவரோட பழகிட்டு என்ன வந்துடும்? பணம் வருமா, நீதி வருமா? எது போனையா ஒன்று சொல்லட்டுமா? பணம் சம்பாதிப்பதற்கு 1000 வழி இருக்குது. வாழத் தெரிந்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். இதெல்லாம் புரியுது, பைபிள் மட்டும் புரியல. கடைசியில் என்ன அவரோட சேர்த்துற போறீங்க? என்ன அவரோட சேர்த்துற போறீங்க? சொல்லுங்க. அவரோட பழகிட்டாலே தேவ நீதி வந்துடும், சுயநீதி போயிடும். இன்னைக்கு நம்ம அதிகமாக எதை ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஜபத்தில்? அப்படி இப்படி ஜெபம் பண்ணுறேன், அப்படி ஜெபம் பண்ணுறேன், அப்படி ஜெபம் பண்ணுறேன், அதை பண்ண இதை பண்ண. சில பேர் பாருங்க, என் முட்டியை பாருங்க, முழங்கால பாருங்க. அதையா நான் பார்க்கணும்? புரியவே இல்லை. திரும்ப திரும்ப சொல்கிறேன், அந்த கடந்த காலத்தின் அனுபவங்கள் நிகழ்காலத்துக்கு பயன்படாதுங்க. ஆஸ் ஆன் டுடே வாட் ஐ ஆம், இன்னைக்கு நான் யாரா இருக்கிறேன் கர்த்தர் பார்க்கிறாரு. ஆனால் அவரோடு பழகும் போது சொல்லுங்க தேவ நீதி வந்துடும். என்ன சொல்லுங்க, அவருடைய உண்மையை எனக்கு கொடுத்துருவார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? நான் சில பேரை பார்க்குறேன், நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். தேர் வெரி ஆனஸ்ட். இப்போ இந்த ஸ்பீச், அவருடைய பேச்சில், நடையில், உடையில் ரொம்ப பந்தம் பண்ண மாட்டாங்க. புரிய மாட்டேங்குது இல்லை? சமீபத்தில் நான் ஏர்போர்ட் போகிறதுக்காக ஒரு டாக்ஸி போட்டிருந்தேன். அன்னைக்கு வண்டி எடுக்க முடியல. அந்த டிரைவர் கேட்குறாரு, எல்லோ போர்டு வேணுமா, மஞ்சள் ஒயிட் போர்டு வேணுமா கேட்குறாரு. நான் சொன்னேன், நான் ஏர்போர்ட் போகிறேங்க. இல்லை, இந்த பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறவங்களாம் ஒயிட் போர்டு கேட்பாங்க, அதுக்கு எதுக்கு ஒரு 300 ரூபா வித்தியாசம்னாரு. புரியவே மாட்டேங்குது இல்லை? புரிஞ்சுச்சா? ஒயிட் போர்டில் போனால் சொந்தக்கார நினச்சிப்பாங்களாம் பொண்ணு வீட்டில். தாண்டி ரொம்ப அமைதியாக இருக்கிறாரு. ரொம்ப நேரம் பொறுத்து ஆவியான உங்களுக்கு விளக்குறாரு போல. அது என்ன போய் கேட்குறான், என் வயசில் உனக்கு என்ன போர்டு வேணும்? நான் இந்த போர்டு, நான் வெள்ளை போர்டு போட்டு என்ன பண்ணுறது இப்போ இனிமேல்? பேரம்பேத்தெல்லாம் எடுத்துருக்கிறேன். இப்படி ஏமாத்துறாங்கல்ல உலகத்தில். ப்ளீஸ் பி கேர்ஃபுல். த வேர்ல்ட் ப்ராமிஸ் த பெஸ்ட் பட் யூ கிவ் த worst. ஆனால் தேவன் என்ன சொல்கிறார் அதையே தருவார். சொல்லுங்க பலன் தருகிறார். அடுத்து சொல்லுங்க சத்தியம் தருகிறார். வேகமாக சொல்ல போகிறேன். அடுத்து நான் சொல்லி நேரம் முடிக்கிறேன். 24ஆம் வசனம் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிய போகுது. சொல்லுங்க. அடுத்து சொல்லுங்க 24. அப்பொழுது இன்னொன்று சொல்ல பாருங்க, இன்னொன்று சொல்ல போகிறேன். ஒரு நிமிஷம். அவரோட பழகும் போது போடுங்களா, ஐ அண்டர்ஸ்டாண்ட் காட் ஃபுல்லி. அண்டர்ஸ்டாண்டிங் வார்த்தை போடுங்க. நான் அவரோடு பழகும் போது அவரை புரிஞ்சுக்கிறேன். சத்தமாக சொல்லுங்க. அவரோட பழகும் போது ஐ அண்டர்ஸ்டாண்ட் காட் ஃபுல்லி. சத்தமாக சொல்லுங்களேன். அன்னைக்கு ஒரு திருமண 50 ஆண்டு கால திருமண ஒரு குடும்பம். நான் கேட்டேன் அந்த அம்மா கிட்ட, சிஸ்டர் உங்கள் வீட்டுக்காரர் எப்படின்னு. புரிஞ்சிக்கவே முடியல பாஸ்டர். எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? இது தேவையா? இந்த மெத்துசலாம் ஒருத்தன் தான் பைபிளில் 969 வருஷம் வாழ்ந்தான். 2 வார்த்தை தான், பிள்ளைகளை பெற்றான் மரித்தான். அதுக்கு இத்தனை வருஷம் தேவையே இல்லை. லாங் லைஃப் பட் யூஸ்லெஸ் லைஃப். 33 வருஷம் வாழ்ந்த ஆண்டவர் ஆதியாகமத்தில், மத்தேயில், வெளிப்படுத்தல் 66 வருஷம் பேசப்படுறாரு. சொல்லுங்க, நான் எப்பவும் பேசப்படுவேன்னு சொல்லுங்க. மேலே தலைவர்லாம் சொல்லுங்களேன். ஐயா, நான் தலைவராக இருந்தாலும் பேசப்படுவேன், தலைவர் எல்லாவற்றை விட பேசப்படுவேன். நான் கோச்சிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இந்த தலைவர்கள்லாம் தலைவராக இருக்க வரைக்கும் கூட்டது வராரு, அவர் தலைவர்லாம் வரவே மாட்டேன்றாரு. சொல்லி கொடுத்து பிரசங்கம் பண்ண சொல்லுங்க வரும். சொல்லுங்க வரும். அந்த வார்த்தை படிங்க. 21 சொல்லுங்க வரும். 21 கடைசி வார்த்தை சொல்லுங்க வரும். வாழ்வு, நன்மை, ஆரோக்கியம், சுகம், பலன், கட்டடங்கள், வாகனங்கள், சொல்லுங்க பதவி. என்னங்க நம்புறீங்களா? ஒன்று சொல்லட்டுமா? கோச்சிக்க, அது கூட கோச்சிக்க மாட்டீங்க சொல்லி பேசினே இருக்கிறேன். முதன்மையா இருப்பது தவறு அல்ல, முதன்மையா இருக்க விரும்புவது தவறு. என்னையா தமிழ் புரியலையோ? முதன்மையா இருப்பது தவறு அல்ல, முதன்மையா இருக்க விரும்புவது
எனக்கு ஒருத்தர் கேட்குறாரு, ஏன் என் ஊழியக்கார மீட்டிங் வரலன்னு. என்னங்க நான் வந்தேன், எனக்கு ஒரு ஜபம் கூட கொடுக்க மாட்டேன்றீங்கன்னு. எத்தனை பேர் ஜபம் கொடுக்குறது? மைக் கொடுத்தவொடனே மைக் டேசன் ஆயிடுறாரு. மைக் கொடுத்தவொடனே என்ன ஆயிடுறாரு அவர்? ஜபம் பண்ணி ஆனால் 8 சரணம் பாடுறாரு. நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க. சொல்லுங்க, வரும். எதிர்பார்த்ததும் வரும், எதிர்பார்க்காததும் வரும். சத்தமா சொல்லுங்க. இதற்கு ஒரு முக்கிய கருத்து தெரியுமா? அவரோட பழகிட்டுன்னு அதை புரிஞ்சுக்கலாம். சத்தமா சொல்லுங்க. சின்ன காரியம். எத்தனை பேருக்கு மனைவி புரிஞ்சிருக்கிறீங்க? அது தெரிஞ்சானே ஏன் பாஸ்டிங் வந்து உட்காந்துருக்கிறேன். நான் ஒருத்தர் கேட்குறேன், உங்கள் மனைவி எப்படி இருக்கிறாங்கன்னு. அதை சொல்லி இப்போ ஏன் பயமுறுத்துறீங்கன்றார் அவர். அதை மறக்கத்தான் வந்திருக்கிறேன், அதை சொல்லி ஞாபகப்படுத்துறீங்களே பாஸ்டர்ன்றார். சொல்லுங்க, புரிந்து கொள்ளல் வரும்போது, அண்டர்ஸ்டாண்டிங், ஐ புட் தட் வேர்ட். சொல்லுங்க, புரிந்து கொள்ளுதல். சொல்லுங்க, அவர் புரிந்து கொண்டாலே என்ன வந்துடும்? சொல்லுங்க, வரும்னு சொல்லுங்க எல்லாரும். நான் சொல்ல தமிழ் புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. சும்மா இது இட் இஸ் நாட் சம்திங் ஐ ப்ரீச். நோ, இஃப் அண்டர்ஸ்டாண்ட் காட் ஃபுல்லி, ஐ நோ வாட் ஐ ஆம், வேர் ஐ ஆம், ஹூ ஐ ஆம். உங்களுக்கு தெரியுமா இந்த தீர்க்க தரிசனம் என்ற வார்த்தை அர்த்தம் தெரியுமா? தீர்க்க தரிசனம். நல்லா கவனிங்க. அந்த வார்த்தையுடைய கூகுளில் போட்டு பாருங்க, அந்த இப்படி வரும். தீர்க்க தரிசனம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் டு நோ ஒன் ஹூ ஐ ஆம் அண்ட் வாட் ஐ ஆம். நான் யார் என்பதை நான் அறிந்து கொள்ளும் தீர்க்க தரிசனம். இப்போ நான் தான் டேவிடை பற்றி அறிஞ்சேன், எனக்கு என்ன பிரயோஜனம்? நான் அப்பா சொல்லுவேன், பிரதர் இன்னைக்கு காலையில் ஆவியான உங்களை பற்றி எனக்கு சொன்னார், 1ஆம் நம்பர் போய். நான் கீழே இறங்கும்போது பின்னாலே வருவார் அவர். என்ன சொன்னார் பாஸ்டர்? என்ன சொன்னார்? ஹலோ, உங்களை பற்றி உங்கள்கிட்ட தான் சொல்லுவார், 3ஆள்கிட்ட சொல்லவே மாட்டார். அது இன்னைக்கு அதான் சொன்னார், ப்ராஃபிட்டிக் மினிஸ்ட்ரி இஸ் a very profitable ministry. புரியவே மாட்டேங்குது. நாங்கள் போனால் டீ கொடுக்குறான், அவன் தலைமையில் கை தட்டினா ஆப்பிள் ஜூஸ் கொடுக்குறான். புரியவே இல்லை. அவர் சொல்கிறாரு, வடக்கே இருந்து தெற்கு பொண்ணு வருது, தெற்கே இருந்து மாப்பிள்ளை வரான்னு. கடைசியில் பார்த்து எதிர் வீட்டிலேருந்தே வருது. புரியவே இல்லை. உண்மையான தீர்க்கதரிசி ஊழியக்காரன் தான். Every pastor is a prophet. A prophet cannot be a pastor, but a pastor can be a prophet. எதை நம்புறீங்க? என் மேடையில் இருக்கிறவங்க எல்லாம், a prophet cannot be a pastor. ஒரு டிஜிஎஸ் பாஸ்டர் மாற முடியல. ஒரு எஸ்ஏகே பிரான்ஸ் அவர்கள் என்னையா? ஆனால் எவரி பாஸ்டர் இஸ் a prophet. ஏன் தெரியுமா? இது என்ன தெரியுமா பேரு? புல் பீட். இது அர்த்தம் தெரியுமா? புல் somebody from the pit. Every word we are preaching is a prophecy. சொல்றாங்களே, எனக்கே நீங்க பேசுனீங்க. ஒரு அம்மா சொல்லுது, என்னை பார்த்தே பேசினாருன்னு. என்னங்க, நல்ல வேலை, வேற மாதிரி சொல்லலை. என்னையே குத்துறாரு. என்ன கசப்படுறதுனால நம்மளாம் மேய்ப்பர்கள். என்னை பார்த்தே பிரசங்கம் பண்ணுறேன். இப்போ சோத்தை பார்த்தா பிரசங்கம் பண்ணுறோம், உங்களை பார்த்து தான் பிரசங்கம் பண்ணுறோம். புரியவே மாட்டேதில்ல. சொல்லுங்க, அவரோட பழகிட்டீங்கன்னா சொல்லுங்க, பழகிட்டீங்கன்னா சத்தமாக சொல்லுங்க, தேவையில்லாத எல்லா குப்பையும் என்னை விட்டு போயிடும். ஒன்று சொல்லட்டுமா? யாராவது விட்டு போயிட்டாங்கன்னா துக்கப்படாதீங்க, சந்தோஷப்படுங்க. தேவனுக்கு தேவையில்லை என்று தெரிந்தால் தூரமாக்கிடுவார். அப்புறம் அவன் பறந்து போனானே, மறந்து போனானே வேண்டாம். அவனை கொண்டு போனவரே கர்த்தர் தான். இன்னொன்று சொல்கிறேன், இந்த பூமியில் யார் ரொம்ப சாஞ்சிடாதீங்க. அப்படி சாஞ்சிட்டீங்கன்னா உங்களோட தூரம் போயிடுவாங்க. ஒன்று இங்கேருந்து போயிடுவான், இல்லை பறந்து போயிடுவான். அந்த புண்ணு பாவம் நமக்கு எதுக்கு? ஐயாவுக்கு புரியவே இல்லைல்ல. இந்த பூமியில் யாரும் ரொம்ப சாஞ்சிடாதீங்க. யோனா ஆமணக்கு செடியும் சந்தோஷப்பட்டான், ஆமணக்கு செடி பட்டு போயிற்று. வேதம் சொல்லுது, அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கும்படியாக ஒரு ஆமணக்கு செடி கர்த்தர் வளர விட்டார். சொல்லுங்க, வளர விட்டார். சொல்லுங்க, வளர விட்டார். கவர் கொடுத்தார். சத்தமா சொல்லுங்க. கவரை மட்டும் வாங்கிங்க, அவரை பார்க்காதீங்க. புரியவே மாட்டேங்குதுல. கவரை மட்டும் பாருங்க. இவன் போனா இன்னொருத்தனை கர்த்தர் கொண்டு வருவாருங்க. So don't depend upon the people. God is a permanent. People are only temporary. ஜனங்கள் தற்காலிகமானவர்கள், அவர் மட்டுமே நிரந்தரமானவர். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? ஏகமா சொல்லிட்டு போறேன். சொல்லுங்க, அவரோடு பழக பழக தேவையில்லாத எல்லாம் போயிடும். இது முக்கியம். இது முக்கியங்க. வசனம் போடுங்க, அந்த தமிழ் வசனம் போடுங்க. சொல்லுங்க, தூரமாக்குவார். சொல்லுங்க, தூரமாக்குவார். 23 சொல்லுங்க, தூரமாக்குவார். சத்தமா சொல்லுங்க. ஒருத்தர் விட்டு போறாருன்னா there is a reason for that. ராமன் சொல்ல மாட்டீங்களே? ஒருவேளை அவரால் உங்களுக்கு பெரிய ஆபத்து வரலாம், அந்த நபரால் உங்களுக்கு பெரிய பிரச்சனை வரலாம். திரும்ப சொல்லுகிறேன்,
தேவன் எதை செய்தாலும் நோக்கத்தோடு செய்கிறார். சொல்லுங்க, நோக்கங்களின் ஆண்டவர், திட்டங்களின் ஆண்டவர், சிறப்பாய் செய்கிற ஆண்டவர். இஸ் a God of planning and God of purpose. ஆமென் சொல்லுங்க. அடுத்து ஒன்று போட போகிறேன். இது நேரம் இல்லாதனால அவர் கொடுக்கும் ஆசீர்வாதங்கள், அதாவது மேனிஃபோல்ட் பிளெஸிங், அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் சொல்ல எல்லாரும் கருத்து சொல்லுங்க, சொல்ல முடியாது. இங்கிலீஷில் போடுறீங்களா? சொல்லுங்க மேனிஃபோல்ட். அந்த வார்த்தை போடுறீங்களா? அந்த பாயிண்ட்ஸை சொல்லுங்க. மேனிஃபோல்ட் பிளெஸிங் சொல்லுங்க. அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாமே, சத்தமாக சொல்லுங்க, நினைப்பதற்கும் சிந்திப்பதற்கும் யோசிப்பதற்கும் செயல்படுவதற்கும் மேலானது. தமிழ் போட்டுக்க மேனிஃபோல்ட்னு சொன்னால் எண்ணிக்கை கடங்காத. எல்லாம் சொல்லுங்க, எண்ணிக்கை கடங்காத. கவனிங்க, எனக்கு இதுதான் நான் நினைக்கிறேன், இவரோட பழகினா எனக்கு இது வரும்னு நினைக்கிறேன், இவரோட பழகினா எனக்கு இது வரும்னு நினைக்கிறேன். ஆனால் அவரோட பழகினா இதை விட மேலாக வரும் எனக்கு. சொல்லுங்க, மேனிஃபோல்ட்னு தெரியுமா? எண்ண முடியாத. அதில் போட்டிருக்கிறேன், அதாவது திங்கிங் அண்ட் ஆக்டிங், அதாவது நான் யோசிக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் செய்வார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. அடுத்து சொல்லுங்க, 23 சொல்லுங்க. கட்டப்படும். சத்தமா சொல்லுங்க. தமிழில் போடுவாங்க பாருங்க. என் சுபாவங்கள் கட்டப்படும், என் கேரக்டர் கட்டப்படும், என் பேச்சு கட்டப்படும். அதை போடுறீங்களாமா? மை சுபாவங்கள் கட்டப்படும், அதாவது மை நேச்சர் வில் பி ரினியூட். தமிழில் போடுவாங்க. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் தமிழில் பாருங்க ப்ளீஸ். ஐயா, அவங்கள பார்த்ததே கிடையாது அவங்களெல்லாம். சொல்லுங்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி. அவரோட பழகிட்டாலே என் சுபாவங்களே மாறிடும். சத்தமாக சொல்லுங்க, சுபாவங்களே மாறிடும். ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். எத்தனை பாஸ்டருங்க உங்கள் மனைவி உங்கள் பிரசனத்தை பாராட்டிருக்கிறாங்களா? உங்கள் மனைவி உங்கள் பிரசனத்தை பாராட்டிருக்கிறாங்கன்னு கேட்டேன். சமீபத்தில் ஒரு அடக்காராதனை போயிருந்தேன். அந்த அடக்காராதனையில் அந்த ஐயாவுக்கு ஒரு 85 வயசு இருக்கும், அந்த அம்மாவுக்கு ஒரு 80 வயசு இருக்கும். அவர் சொன்னார், என் மனைவி இறந்து எனக்கு துக்கம்தான், ஆனால் இதோட பெரிய துக்கம் என்னென்னா 55 ஆண்டு என்னோட வாழ்ந்து ஒரு நாள் கூட என் பிரசனத்தை பாராட்டாமல் போயிட்டாலே அதான் எனக்கு துக்கம் அப்படின்னாரு. பாம்பரி பாருங்க, இதயத்தின் காசு இதயத்துக்கு தான் தெரியும். நம்ம கேஸ் நிறைய இருக்குது. இப்போ கை சொல்லுங்க, என் மனைவி என் பிரசனத்தை பாராட்டுறான்னு. என்னோட ஆள் உட்காந்துக்கிறாங்கன்னு சொல்றீங்களா இல்லை உண்மையை சொல்றீங்களா? இல்லை பக்கத்தில் உட்காந்துக்கிறான்னு சொல்றீங்களோ? நைட் சாப்பாடு கிடைக்காது. சொல்லுங்க, அவரோடு பழகிட்டாலே, சத்தமா சொல்லுங்க, என்னங்க பாவங்களா? சத்தமா ஐயா, பாஸ்போர்ட் பழகிற நல்ல சுபாவம் இருக்குதா? மேடையில் வந்தா அவர் கிறிஸ்டோபரு, வீட்டில் போனால் லூசிஃபரு. இன்னும் ஹை ஜம்ப்பு, இன்னும் லாங் ஜம்ப்பு. திரும்ப சொல்லுகிறேன், உலகம் அரங்கத்தை பார்க்கிறது, பரலோகம் அந்தரங்கத்தை பார்க்கிறது. The world sees my visible thing, the Lord sees my invisible thing. திரும்ப சொல்லுகிறேன், இது நான் உண்மையான ஸ்டீஃபன் அல்ல. 4 சுவருக்குள் நான் யாரா இருக்கிறேனோ அதான் உண்மையான ஸ்டீஃபன். இது எசேக்கியேல் போட்டிருக்குது. மனுபுத்திரனே, இஸ்ரவேலின் மூப்பர்கள் அவரவர் தங்கள் விசித்திர அறையிலே செய்கிற அருவருப்புகளை கண்டாயா? நான் கண்டேன். பாஸ்டர், மேடையில் நம்ம யார் வேணா இருக்கலாம், நீங்கள் எனக்கு மார்க் போடலாம். ஐ டோன்ட் வரி யுவர் மார்க். எனக்கு மார்க் போடுற அவர் ஒருத்தர் தான். என்ன சொல்லுங்க, உலகத்தின் மதிப்பீட்டை விட, நல்ல வாய் திறந்து, பரலோகத்து மதிப்பீடு முக்கியம். சொல்லுங்க சுபாவம் கட்டப்படும். அடுத்து ஒன்று போட்டிருக்கிறேன், கிரேட் ரீச்சஸ். என்ன சொல்லுங்க, சீக்கிரம் முடிப்பேன், பயப்படாதீங்க. 24 வசனம் படிங்க யாராவது ஒருத்தங்க. எல்லாம் கை நீட்டி சொல்லுங்க, எல்லாம் கை நீட்டி சொல்லுங்களேன், எல்லாம் கை நீட்டி. I have not earned but I have received. தமிழில் சொல்றேன், நான் சம்பாதிக்கவில்லை ஆனால் பெற்றுக்கொண்டேன். நம்புறீங்களா? இந்த ஊழியத்தை I have not earned the ministry but I have received the ministry. இந்த ஊழியத்தை நான் சம்பாதிக்கல. எங்க அப்பா பேர் பாலசுப்ரமணி, புரியுதா உங்களுக்கு? நான் சம்பாதிக்கல இந்த ஊழியத்தை, ஆனால் ஊழியத்தை பெற்றுக்கொண்டேன். எத்தனை பாஸ்டர் சொல்ல முடியும்? I have not earned but I received. இந்த வசதியோ, இந்த வாய்ப்பையோ, இந்த மேன்மையோ, இந்த அந்தஸ்தையோ I have not earned but I received. சொல்லுங்க, நான் சம்பாதிக்கல. என்ன வித்தியாசம்? சம்பாதிப்பது போய் சொல்லணும், எஸ் ஆர் நோ? ஆணை பூனை ஆகணும், இல்லை பூனை ஆணை ஆகணும், இல்லாத இருக்கிற மாதிரி சொல்லணும். ஆனால் பெற்றுக்கொள்றதுக்கு ஒன்றுமே தேவையில்லை. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ
கொடுத்துட்டு வாங்கிடுறேன், வேணாம் கொடுத்து ஒன்றுமே இல்லையே, எல்லாம் அது கூட ரைட். சொல்லுங்க, உங்க போனே கொடுங்களேன். சொல்லுங்க, புரியுதா உங்களுக்கு? அவர்கிட்ட வாங்கி அவர்கிட்ட கொடுக்குறேன். சொல்லுங்க, பெற்றுக்கொள்வதற்கு ஒண்ணுமே இல்லை, அவுட் ஆஃப் லவ். தமிழ் புரியுதா? இப்போ ஒருத்தர் கொடுத்தாங்களே, உழைப்பு, பணம், தியாகம், அதை பிரிண்ட் பண்ணுறது எத்தனை ப்ரூஃப் ரீடிங், அதை டைப் செட் பண்ணி அதை ப்ரூஃப் பார்த்து தப்பு இல்லாமல் பார்த்து பைண்டிங் போய் அதை அந்த பேஜ் போக்குறது தெரியும். அது விட்டு மோர் தென் 60 books. என்னோட ஒரு புத்தகம் 870 பக்கம் இருக்குது. இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு இட் டேக்ஸ் அ லாங் டைம். அதை டைப் செட் பண்ணணும், அதை பார்க்கணும், ப்ரூஃப் ரீட் பண்ணணும். ஆங்கிலம் சொல்லுவாங்க, அதாவது பிரிண்டிங் டெவில்னு சொல்லுவாங்க. தமிழ் புரியுது உங்களுக்கு? எவ்வளோ பார்த்தாலும் மிஸ்டேக் இருக்கும், அதை பல முறை பார்க்கணும். இவ்வளவும் பார்த்து நம்ம கையில் கொடுத்துருக்குறாங்க. சொல்லுங்க, இலவசம் ஆனால் மலிவல்ல. சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க, ஆண்டோட பழகிட்டோம்னா இந்த கிரேட் ரிச்சஸ் போடலாம். கிரேட் ரிச்சஸ், சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க, எல்லையில்லாத ஆசீர்வாதங்கள். ஏகமா சொல்லி முடிக்கிறேன், ஐயா மன்னிச்சுங்க. சொல்லுங்க, தூளை போல பொன்னையும் ஆற்றுக்கற்களை போல ஒப்பீரின் தங்கத்தையும் தமிழ்ல சம்பாதிக்கல, ஆனால் சேர்த்து வைத்திருக்கிறேன். சொல்லுங்க, வாழ்வையும் வசதிகளையும், சொல்லுங்க, மேன்மைகளையும் கிருபைகளையும் வரங்களையும் ஆண்டவரால் சேர்த்து வைத்திருக்கிறேன். சத்தமா சொல்லுங்க. இந்த ஆத்துமாக்கள் நீங்க சம்பாதிச்சதில்லை, ஆண்டவர் கொடுத்தது. இந்த கட்டடம் சம்பாதிச்சதில்லை, ஆண்டவர் கொடுத்தது. இந்த வாழ்க்கை சம்பாதிச்சதில்லை, இது ஆண்டவர் கொடுத்தது. நீ வாழும் வாழ்க்கை தான் ஒரு வாடகை வீடு தான். நம்ப மாட்டீங்களா? ஐ ஹவ் நாட் earned. மன்னிச்சுங்க, கொஞ்சம் எல்லாம் ஃப்ளாஷ்பேக் பண்ணி பாருங்களேன். how you came மதுரை, how you are today. எப்படி வந்தீங்க, எப்படி இருக்கிறீங்க? சொல்லுங்க, அந்த வசனத்தில் சொல்லுங்க, எல்லாம் சேர்த்து சொல்லுங்களேன். சொல்லுங்க, தூளை போல. நீங்க நினைச்சீங்களா நீங்க இப்படி இருப்பீங்க? நினைச்சீங்களா நீங்க இப்படி இருப்பீங்கன்னு? ஒரு பிசினஸ் மேன் இருந்திருப்பீங்க, ஒருலாம் கடன் வாங்கிட்டு இருப்பீங்க. இப்போ நான் பாருங்க, சொல்லுங்க, மேன்மையானது. இப்போ நான் போட்டிருக்கிறேன் கிரேட் ரிச்சஸ். சொல்லுங்க எல்லாரும், கிரேட் ரிச்சஸ். இப்போ அடுத்து ஒன்று சொல்ல போறேன். சொல்லுங்க, தூளை போல பொன்னையும் ஆற்றுக்கற்களை போல ஒப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். கவனிங்க, இன்னொரு வார்த்தை போட்டிருக்கிறேன் உங்களுக்காக. இன் இங்கிலீஷ், மெட்டீரியல் திங்ஸ் cannot be meet the needs. படிப்பீங்களா எல்லாரும்? உலகத்தின் ஆசீர்வாதங்கள் இதை நிரப்பாது. சத்தமா சொல்லுங்க, உலகத்தின் ஆசீர்வாதங்கள். ஆனா பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் இதையும் நிரப்பும், இதையும் நிரப்பும், இதையும் நிரப்பும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? அடுத்து ஒன்று சொல்றாரு பாருங்க, ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் 24 படிக்க மாட்டீங்களா? 24 படிங்கயா. அப்பொழுது 25 சர்வ வல்லவர் தாமே. இதுக்கு முன்னால ஒரு வார்த்தை போடணும், அவங்க போடுவாங்க பாருங்க. இது பாருங்க, இட்டர்னல் ஸ்பிரிட் நீட் ஆக்டிங் ஆஃப் இட்டர்னல் காட். அது போடுறீங்களா இன் இங்கிலீஷ்? எல்லாம் படிங்க. சொல்லுங்க, தேவனோடு பழகுவதற்கு, சத்தமா சொல்லுங்க, ஆவியான் இல்லாவிட்டால், ஆவியானோட நடத்து இல்லாவிட்டால் பழக முடியும். எத்தனை பேர் புரியுது? ஸோ இட்டர்னல் ஸ்பிரிட் நீட் ஆக்டிங் ஆஃப் இட்டர்னல் காட். நித்திய தேவனோடு நான் உறவு கொள்ள எனக்கு நித்திய ஆவி தேவை. என்ன சொல்லுங்க, நித்திய தேவனோடு உறவு கொள்ள சத்திய ஆவிய தேவை. பாஸ்டர் ஒன்று சின்ன உதாரணம் சொல்றேன், டோன்ட் மிஸ்டேக் மீ. இதுல போய் பேசிட்டு ஏசு சுகமாக்குறாருன்னா சுகமாக்க மாட்டார். தமிழ் புரியுதா? இதுல போய் பேசிட்டு ஏசு சுகமாக்குறாருன்னா, இதை நான் சொல்றது தமிழ் புரியுதையா? இதுல போய் பேசிட்டு ஏசு ஜீவிக்கிறாருன்னா, திரும்ப லை as only one leg. தமிழ்ல பொய்க்கு ஒரே ஒரு கால் தான். எவ்வளவு நிற்க முடியும்? நிற்கிறீங்களா? நின்று பார்க்குறீங்களா? எனக்கு எந்த வம்பு பண்றீங்களா? லை as only one leg. சொல்லுங்க, தேவனோடு பழகுவதற்கு அறிவு தேவையில்லை, அனுபவங்கள் தேவையில்லை, ஆவியானுடைய உதவி தேவை. சொல்லுங்க, உதவி வந்துட்டாலே, சொல்லுங்க, உதவி வந்துட்டாலே அதில் போட்டிருக்குது,
25 வேகமா ஐயா ஒரு 10 நிமிஷம் முடிச்சு கொடுங்க. 25 சொல்லுங்க. சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியா இருப்பேன். ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை அன்ஃபெயிலிங் ஜாய். அன்ஃபெயிலிங் ஜாய் சொல்லுங்க. அவரோட பழகிட்டால் என்ன வந்துருமா? சத்தமா சொல்லுங்க. அவரோட பழகிட்டால் என்ன வந்துருமா? இன் இங்கிலீஷ் அன்ஃபெயிலிங் சொல்லுங்க. மாறாத, மறவாத, தோற்று போகாத, எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டு விலகாத ஒரு சந்தோஷம். கைதட்டி ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? உனக்கு தெரியுமா? ஏன் முடிச்சிடலாமா? ரைட். ஹாப்பினஸ் என்ற வார்த்தை ஹாப்பனிங்ஸ் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. எத்தனை இங்கிலீஷ் புரியுது? ஹாப்பினஸ் என்ற வார்த்தை ஹாப்பனிங்ஸ் என்ற வார்த்தையிலிருந்து வருகிறது. அதாவது சந்தோஷம் என்ற வார்த்தை சம்பவங்களை ஒட்டி அமைகிறது. ஆனா ஜாய் தெரியுமா? ஜாய் ஜீசஸ் ஓவர் யூ. ஹாப்பினஸ் பேஸ்ட் ஆன் ஹாப்பனிங்ஸ், ஜாய் பேஸ்ட் ஆன் ஜீசஸ். சொல்லுங்க. அவரோடு பழகிட்டு என்ன வந்துடும்? போட்டிருக்கிறேன் அன்ஃபெயிலிங் ஜாய். சத்தமா சொல்லுங்க. இன்னும் 2-3 காரியம் சொல்லி முடிக்கிறேன். அடுத்த வசனம் போட்டுமா? சுத்த இருதயத்தால் மட்டுமே அவர், சுத்த இருதயம் உள்ளால் மட்டுமே அவரால் களி கூற முடியும். எல்லாம் வசனம் படிங்க சொல்லுங்க எல்லாம் ப்ளீஸ். ஐயா பணத்தினால களி கூற முடியாதுயா, வசதியால் கழிக்க முடியாது. ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேன். ஐ ஹவ் ட்ராவல்ட் மோர் தென் 42 countries. ஐ ஹவ் ட்ராவல் வித் அதாவது ரொம்ப பெரிய மல்டி மில்லியனோட பழகி இருக்கிறேன். ஆனால் கவனிங்க, கலிகூறுதல் சொல்லுவது சுத்த இருதயம் தான் வர முடியும். இட் இஸ் நாட் திங்ஸ் ஆஃப் த வேர்ல்ட், இட் இஸ் திங்ஸ் ஆஃப் காட். உலகத்தின் பொருட்களால் கலிகூறுதல் அல்ல, கர்த்தரால் மட்டுமே கலிகூற முடியும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென் சொல்ல மாட்டீமா? அடுத்து ஒன்று போட்டிருக்கிறேன் உங்களுடைய சிந்தைக்காக. என் வார்த்தையை விட அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதாவது புதுப்பிக்கப்பட்டவர்கள் மட்டுமே தேவன் மகிழ்ச்சியை உணர முடியும். என்ன சொல்லுங்க? those who are renewed. those who are renewed சொல்லுங்க. புதுப்பிக்கப்பட்டவர்கள், அவரோடு பழகிறவங்க மட்டுமே உணர முடியும். இரண்டாவது மகிழ்ச்சி நிரந்தரம் அடையாளம். அடுத்து போடுங்க. ஒப்புரவாகுதல் மூலமாக மகிழ்ச்சி. சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்களேன். பேசிட்டு உங்களை பத்தி பேசிட்டு வந்தேன். வேற மாதிரி பேசிட்டு பிரதர்னா இது சொல்லும் தெரியுமா? இது பொய் சொல்லாது, இது உண்மையை சொல்றோம். அவரே சொல்லிப்பாரு. 2 பாக்கு ஒரு பாஸ்டர். ஒன்று சொல்லட்டுமா ஐயா? கொஞ்ச நேரம் நீ யாரோட வழக்காடுங்க, உங்க மனசாட்சியோடு வழக்காடாதீங்க. ஏன் தெரியுமா? அதான் உண்மையான நீதிபதி. புரியவில்லை? யூ கேன் ரிட்டாலியேட் எனிபடி. அவரோடு போராடலாம், இவரோடு போராடலாம். ஆனால் மனசாட்சியோடு போராடினீங்கன்னா இதை விட மோசம் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. உங்களுடைய வாழ்க்கையின் முடிவு ரொம்ப ஆபத்து. நான் சொல்ல தமிழ் புரிஞ்சவங்க எல்லாம் ஆமேன்னு சொல்லுங்க. யாரோடு போராடுங்க. இப்போ நான் சொல்கிறேன், நான் அப்படி சொல்லலை பிரதர், உங்களை பற்றி நான் அப்படி சொல்லலை. ஆனால் இது சொல்லுது இவரை மேற்கொள்ளலாம், ஆனால் இதோட நான் போராடினேன்னா என் வாழ்க்கை முடிவு மோசம். கவனிங்க. அடுத்து ஒன்று போடுவாங்க, போல்ட்னஸ் டு ஆக்சஸ். அவரோடு பழகிட்டீங்கனாலே ஒரு தைரியம் வந்துடும். சொல்லுங்க, தைரியம் வந்துடும். சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. 26ஆம் வசனம் தேவனுக்கு நேராக உங்களோட முகத்தை பார்க்க முடியும். சொல்லுங்க, தேவனுக்கு நேராக. நீங்க ஒண்ணும் இல்ல, சத்தமா சொல்லுங்க எல்லாரும். தப்பு பண்ணவன் தரையை பார்ப்பான், தப்பு பண்ண முகத்தை பார்ப்பான். இந்த போலீஸ்காரர் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி தான் கண்டுபிடிக்கிறாங்க? முகத்தை பார்த்தே சொல்லிடலாம். புரியலையோ? எங்கள் பிள்ளைகள் ஒன்று, எங்கள் மக ஒருத்தர் இருக்கிறாங்க. எனக்கு 3 பிள்ளைகள். நான் எவ்வளோ லேட்டாக போனால் கூட என் பிள்ளைங்க நான் பார்த்த பிறகு தான் தூங்குவாங்க. அப்போல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது சீக்கிரம் தூங்கிட்டாங்கன்னா ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். கரெக்டாக இவங்களாம் நல்லா, இந்த மாதிரி நல்லா படிப்பாங்க, ஆனால் நல்லா படிப்பாங்க. இதில் என்ன பிரச்சனைன்னா தமிழ் வராது பாஸ்டர் பிள்ளைங்களுக்கு. அது பெரிய சாபம். அது இவரே சொல்கிறாரு, என் பிள்ளைக்கு தமிழ் வராது பாஸ்டர். இவர் அமெரிக்காவில் பிறந்த மாதிரி. இவங்க பரவாயில்ல, கரெக்டாக அந்த ஸ்கூல் போகும்போது கேட்டு வாங்குவாங்க. ஐயா புரிஞ்சுதுங்களா? ஐயா சொல்லுங்க. அவரோடு பழகிட்டீங்கன்னா you can face any problem, you can face any kind of people. அவரோடு பழகிட்டீங்கன்னா நீ எந்த வில்லையும் சந்திக்க முடியும். சொல்லுங்க, எப்படி பார்க்கலாமா? அவருடைய முகத்தை
அவருடைய முகத்தை அதில் ஒன்று போட்டிருக்கேன் தோமி, சொல்லுங்க. மன்னிக்கப்பட்டல் மட்டுமே அவரை நோக்கி பார்க்க முடியும். நிறைய போட்டிருக்கிறேன். மன்னிக்கப்பட்டல் மட்டுமே 3 காரியம் போட்டிருக்கிறேன். சொல்லுங்க. சமாதானம், சத்தமா போடுங்க. அவர் நோக்கி சொல்லுங்க. அவரை நோக்கி தேவனுக்கு நேராக. இப்ப படிக்கிறவங்களே, ஜபமே இப்பதான் ஆரம்பிக்குதான். 27 எப்பதான் ஜபம் ஆரம்பிக்குது? ஜபம் எப்ப ஆரம்பிக்குது? பழகி, ஒப்புரவாகி, சமாதானமாகி, அவரோட பேசி, அவரை புரிந்து கொண்டு, நான் அவரை புரிந்து கொள்ள, அவர் என்னை புரிந்து கொள்ள, அதுக்கப்புறம் தான் ஜபமே. அவன் சொல்லுங்க. நீர் அவரை, சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. செவி கொடுப்பார். செவி கொடுப்பார். செவி கொடுப்பார். விண்ணப்பங்களுக்கு, வேண்டுதலுக்கு, ஜபங்களுக்கு, என் கண்ணீருக்கு, என் பாடுகளுக்கு, என் போராட்டங்களுக்கு செவி கொடுப்பார். கை தட்டி ஆமீன் சொல்லுங்க. எத்தனை பெரிய வாய்ப்பு சொல்லுங்க. எத்தனை பெரிய வாய்ப்பு. ஆமீன். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அது மட்டுமல்ல, ஒரே ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறேன். 26 அது விட்டுடுங்க. சொல்லுங்க எல்லாரும். சொல்லுங்க. வாழ்க்கை ஊழியம் நிலைவரப்படும். 28 வசனம் போடுறீங்களா? வசனம் சொல். நிலைவரப்படும். சத்தமா சொல்லுங்க. ஊழியம், என் வாழ்க்கை, என் குடும்பம், என் விசுவாசிகள், God will establish them. சொல்லுங்க. நிலைப்படுத்துவார். சத்தமா சொல்லுங்க. நான் வேகமா சொல்லி முடிக்கிறேன். சொல்லுங்க. சாட்சியாய் மாற்றுவார். 3 காரியம் சொல்ல போறேன். ஃப்ரூட்ஃபுல் லைஃப், ஃப்ராக்ரன்ஸ் லைஃப், ஃப்ளவர் லைஃப். தமிழ் சொல்றேன். கனிவுள்ள வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை, எல்லாவற்றுக்கும் மேலாக போட்டிருக்கலாம். மேட் ஃபர்ம். சொல்லுங்க. உறுதியாக்குவார். இந்த நாளில் ரொம்ப சோர்ந்து வந்திருக்கிற, இலக்கரித்து வந்திருக்கிற ஊழியத்தை கத்த ஸ்திரப்படுத்துவார். ஒண்ணுமே பண்ண வேண்டாம். கவனிங்க. இன்னும் சொல்ல நம்புறேன். என்னுடைய டெக்னிக் அவருக்கு பயன்படாது, அவர் டெக்னிக் எனக்கு பயன்படாது. தமிழ் புரியுதா? இப்போ அவர் பேசும்போதே கட்டி அடிச்சு தமிழ் புரியுதா? டட்லியா டெக்னிக் நமக்கு வராது, நம்ம டெக்னிக் டட்லியாக வராது. எப்படி பார்க்குறீங்க? யூ ஃபாலோ யுவர் ஓன் டெக்னிக். தமிழ் புரியவே இல்லை, ஃபெயில் ஆயிடும். ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறார் சொல்லுங்க. God will made you firm. ஒரே வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். சொல்லுங்க. என் பாதையில் வெளிச்சம் பிரகாசிக்கும். வசனம் போடுங்க. என் பாதையில் வெளிச்சம் பிரகாசிக்கும். சத்தமா சொல்லுங்க. என் ஊழியத்தில் வெளிச்சம், குடும்பத்தில் வெளிச்சம். அதை மட்டும் சொல்லி முடிக்கிறோமே. எப்படிப்பட்ட வெளிச்சம் தெரியுமா? போடுறீங்களா? கைடிங் லைட். எழுந்திருப்போம். எழுந்திருந்து எல்லாம் நெல்லிறீங்க ரொம்ப பேர். ரைட். இன் இங்கிலீஷ் எல்லாம் சேர்ந்து சொல்றீங்களா? சொல்லுங்க. கைடிங் லைட். இந்த வெளிச்சம் நடத்தும் சொல்லுங்க. என்னை பாதுகாக்கும் சொல்லுங்க. என்னை மகிமைப்படுத்தும் சொல்லுங்க. என்னை பெரியவனாக்கும் சொல்லுங்க. என்னை பிரம்மாண்டமானாக்கும் சொல்லுங்க. தேவனே என் மேலே வெளிச்சம் உதிப்பார். எல்லா கரங்களை எல்லாம் சொல்லுங்க. என்னப்பா சொல்லுங்க. சொல்லுங்க. கைடிங் லைட். சத்தமா. என்னை நடத்தும் வெளிச்சம். ஒரு முறை கூட வேதம் திருப்பி பார்க்காதவங்க எல்லாம் இருக்கிறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை திருப்பி செய்யப்படும். என் பெருமூச்சை கர்த்தர் கேட்பார். புரியவே இல்லை. என்னோட மறைச்சு பார்க்குறீங்க. ரைட். சொல்லுங்க. அந்த வெளிச்சம் என்னை நடத்தும். காடிங் சொல்லுங்க. பாதுகாக்கும். என்னை மகிமை உள்ளவனாய் மாற்றும். யோசிச்சு பாருங்க. இவங்களெல்லாம் இன்னைக்கு மகிமை உள்ளவனா இருக்குது இல்லையா? மகிமை உள்ளவங்களா இல்லையா? ஏன் தெரியுமா? ஒன்றும் இல்லை. சிம்பிள். ஃபெலோஷிப் வித் காட். ஃபெலோஷிப் என்ற வார்த்தை தெரியுமா? ஃபெலோஷிப். 2 fellows sailing in one ship in one direction. புரியவே மாட்டேன். ஐயா சீக்கிரம் முடியா? சாப்பாடுயா? சொல்லுங்க. 2 fellows sailing in one ship in one direction. ஃபெலோஷிப்லேயே 4 பேர் 4 விதமாக இருக்கிறாங்க. 2 fellows sailing in one ship in one direction. சொல்லுங்க. அந்த வெளிச்சம் என்னை நடத்தும். அந்த வெளிச்சம் என்னை பாதுகாக்கும். அந்த வெளிச்சம் என்னை மகிமையாக்கும். அந்த வெளிச்சம் என்னை பெரியவனாக்கும். நம்முடைய காருண்யம். ஆமேன்.
உடைய வெளிச்சம் என்னை ஒன்றும் இல்லைங்க, அசோசியேட் வித் காட். அடுத்து உங்களை கிராண்ட் ஆக்கிடுங்க. ஆமாம், கிராண்ட் தெரியுமா? பிரம்மாண்டமான ஊழியத்தை என்ன சொன்னேன்? என்னுடைய வெளிச்சம் உங்கள் மேலே பிரகாசிக்கும். அது அடுத்த வருஷம் போட்டிருக்குது. அடுத்த வசனம், உங்களை கொண்டு அநேகரை கர்த்தர் தூக்கி நிறுத்துவார். இந்த கடைசி வார்த்தை படிக்கிறீங்களா? கடைசி வார்த்தை, when people knock down, ஜனங்கள் உங்களை கீழே தள்ளினா கூட கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார். இந்த வசனம் தமிழில் ஒரு சின்ன டிரான்ஸ்லேஷன் இருக்குது. மனுஷரால் ஒடுக்கப்படும் போது, என்னங்க மனுஷரால்? நோ, God will lift you up. சொல்லுங்க, God will lift me up. இங்கிலீஷில் போடுவீங்களா? இங்கிலீஷில் God will lift me up. சொல்லுங்க, மனுஷனை யார் ஒடுக்கினாலும் கர்த்தர் என்னை தூக்கி எடுப்பார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை தூக்கி எடுப்பார், என்னை உயர்த்துவார். சொல்லுங்க, God, சொல்லுங்க, கைடிங் லைட். தேங்க்யூ. சொல்லுங்க, தூக்கி எடுப்பார் என்னை. சத்தமா இப்படி பார்க்கிற உலகத்தில் என்னை அண்ணாந்து பார்க்க வைப்பார். ஒரே ஒரு வார்த்தை, அவரோடு பழகி. அவரோடு பழகிட்டு என்ன வந்துடும்? காசு வராது. யூ கேனாட் கெட் எனிவேர். சமாதானம் வந்துடும், நன்மை வந்துடும், வெளிச்சம் வந்துடும். உங்களையே இந்த தேசத்துக்கு கர்த்தர் பயன்படுத்துவார். ஆமென். God bless you.